எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க தியரியெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு பாஸ் பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து பாஸ் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போவோம். மற்றது இதில் நான் விடைகளை டிஸ்கஸ் பண்ணி உங்களோட கதைப்பெண் நீங்கள் நோட் பண்ணி கொள்ளணும், சரிதானே? எழுதி கொள்ளணும். நான் அப்படி வாரதெல்லாம் சொல்லுவேன், எழுதி கொள்ளணும். மற்றது நீங்கள் இப்போ முதலாவது கேள்வி என்றால் அதில் உண்டு பிரிவு உண்டு 2 3 அப்படி போட்டுட்டு நீங்கள் விட எழுதுகிற மாதிரியே எழுதி கொள்ளணும், சரிதானே? இப்போ இதில் கேள்வி பேப்பரில் வந்து நமக்கு எத்தனை கேட்குறாங்களோ அத்தனை தான் நம்ம கொடுக்க போகிறோம். எல்லாத்தையும் எழுத தேவையில்லை. அப்போ நான் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஒரு 5 3 5 அப்படிதான். ஒவ்வொன்றிலையும் நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்டுகளை ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் பாடமாக்கி அல்லது ஞாபகம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற நேரம் அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும், சரிதானே? மற்றது 2023ஆம் ஆண்டு வந்த இந்த கேள்வி பேப்பர் 2021 முதலாவது 2 தரம், ஒரு வருடத்தில் 2 தரம் இபி எக்ஸாம் நடத்தணும் பொதுவான பொது இருக்கு. அதுக்கமைவாக 1 2 அப்படி போட்டு நடத்துவாங்க. 2021 நடக்க வேண்டிய முதலாவது எக்ஸாம் 2021 நடக்க வேண்டிய 2வது எக்ஸாம் மட்டும் இருக்கும். அதில் முதலாவது எக்ஸாம் 23ஆம் ஆண்டு நடந்தது. அப்போ 21 நடக்கல, 22 நடக்கல. இப்போ 23ஆம் ஆண்டு நடந்துரு, சரிதானே? அப்போ அதில் இங்கே பாருங்க, முதலாவது கேள்வி பேப்பர் எடுத்து வாசிக்கணும். இந்த அறிவுறுத்தலை வாசிக்கணும், சரிதானே? அதாவது முதலாம் வினா உட்பட 4 வினாக்களுக்கு மாத்திரம் விடை எழுதியிருக்காங்க. அப்ப முதலாம் வினா செய்யாட்டி வேற ஏதாவது 4 கேள்வி செய்தா 3 கேள்வி தான் புள்ளி போடுவாங்க. முதலாம் வினா கட்டாயமாக செய்யணும். முதலாம் வினா உட்பட 4 வினாக்களுக்கு கேட்டிருக்காங்க. சரி, இப்படி வந்தால் அதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, வடிவா டாக் பண்ணி. ஆகவே முதலாவது வினா அவசியம் கட்டாயம் செய்யணும். அதை தவிர வேற 3 வினாக்கள் செய்யலாம், உட்பட 4 தான். அப்ப உங்களுக்கு தெரியல, 6 கேள்வி வந்திருக்கு. அதுல நாங்க 4 தான் 2 சொய்சிரி. முதலாம் வினா கட்டாயம். மற்றது புள்ளிகளையும் பாருங்க, அவங்க இந்த இதுல புள்ளிகளும் போட்டு வந்திருக்கீங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் எத்தனை புள்ளி. அப்ப நாங்க எக்ஸாம் எழுதி பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா எங்களுக்கு எத்தனை புள்ளின்றதை நாங்க ஓரளவு 90% ஊகித்துக் கொள்ளலாம். சரி, நாங்க இப்ப கேள்விகளுக்கு போவோம். அப்ப முதலாவது கேள்வி என்று போட்டுட்டு இந்த இந்து அராபிய இலக்கத்துல அது ரோமன் இலக்கம் 1. இந்த ரோமன் இலக்கம் 1 போட்டுட்டு நீங்க 1ல் 1 அதுக்கு நாங்க 5 பாயிண்ட்ஸ் நம்ம எழுத போறோம். அப்ப எழுத போற 5 பாயிண்ட்ஸையும் நீங்க ஆனா அவன் எழுதலாம், அல்லது அதுக்கு நீங்க திருப்பி இந்து அராபிய இலக்கத்துல இதே மாதிரி 1 2 3 போட்டு எழுதலாம். பாயிண்ட்ஸ் ரீதியாக எழுதுங்க. பாயிண்ட்ஸ் ஹோம்ஒர்க்ல எழுதுனா நல்ல பந்திகளாக எல்லாத்தையும் போட்டு பந்தி மாதிரி எழுதாம ஒரு பாயிண்ட்ஸ் 1 பாயிண்ட்ஸ் பார்க்க திருத்துறதுக்கெல்லாம் விட இலகுவாக இருக்கும். சரி, இப்ப பார்ப்போம் முதலாவது கேள்வி, முதலாவது பிரிவு, சரிதானே? மைக்கோ பண்ணிக்கொள்ளுமா, மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. இரண்டா விடை எழுதணும் அனுசரிக்கும். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் விதிகளுக்கு அமைவாக, பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதி, பொதுச்சேவை ஆணைக்குழுவின் ஒழுங்கு விதி என்றெல்லாம் சொல்லுவாங்க. நடைமுறை விதிகளுக்கு அமைவாக அரச சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் போது நியமிக்கப்பட முடியாத ஆட்களிடையே உள்ளடக்கப்படும் ஆட்களின் பிரிவுகள் 5 தருக. அப்ப நாங்க இதுல பார்த்திருக்க மாட்டோம், நம்மளோட பேப்பர்ல டியூட்டில் இருக்கு. அதாவது அரச நியமனம் பெறுவதற்கு தகமையற்றாக்கள் அல்லது தகுதியினம், நியமனம் பெறுவதற்கு தகுதியினமான ஆக்கள். இந்த ஆணைக்குழு நடைமுறை விதிகளுக்கு அமையாக தான் நாங்கள் படிச்சிருக்கோம். ஆகவே அதை நீங்க இதுல பொதுச்சேவை ஆணைக்குழு நடைமுறை விதிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்ற இல்லை, என்னன்னா அதுல தான் அது சொல்லப்படுது. ஆகவே அரச சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் போது நியமிக்கப்பட முடியாத
இந்த நியமிக்கப்பட முடியாத ஆட்கள் என்றால் தகுதியினமான ஆட்கள். அரசு சேவைக்கு அவங்களை நியமிக்க இயலாது. சரிதானே? நியமனம் கொடுக்க உள்ளடக்கப்படும் ஆட்களின் பிரிவுகள் 5 கேட்டிருக்க. அதுல நாம ஒரு 8 9 கிட்ட எழுதியிருக்கோம். அதுல 5 தான் கேட்டிருக்காங்க. சரிதானே? ஆகவே நம்ம 5 எழுதுனா சரி. அப்ப விடைய நான் கொஞ்சம் மெதுவா சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. ஒன்று லேசான விஷயங்களை நம்ம எழுதுவோம். அதுல ஒன்று. அப்ப நீங்க முதலாவது கேள்வியில ரோமன் இலக்கம் 1 போட்டுட்டு திருப்பி இந்து அராபிய இலக்கத்துல 1 ஆனாவன ஈன ஐய நடும் எழுதலாம், எழுதி வரலாம். சரி, அப்ப 1 இலங்கை பிரசை அல்லாதோர். இதுல கிளாஸ்ல இல்லாதாக்கள் வீடியோ ரெக்கார்டை பார்த்து டக்குன்னு அடுத்தடுத்த நாள் நான் அடுத்த நாள் தான் போடுவேன், எழுதி கொள்ளணும் பார்த்து. என்னடா பாஸ்வேர்டு செய்யறது முக்கியம், ஜாயின் பண்ணாதாக்கள். அப்ப 1க்கு 1 இப்பதான் எழுதுறோம். புதுசா இப்ப வந்து ஜாயின் ஆகின ஆக்களும் எழுதி முதலாவது கேள்விக்கு முதலாவது பிரிவுக்கு எழுதுறோம் விட அதுல 1 5 கேட்டிருக்கு. 1 இலங்கை பிரசை அல்லாத ஒருவர். இலங்கை பிரசை அல்லாத ஒருவர். இலங்கை பிரசை அல்லாத ஒருவர் முதலாவது. இரண்டாவது வினைத்திறமை இன்மையின் பேரில் ஓய்வு பெற வைக்கப்பட்ட ஒருவர். வினைத்திறமை இன்மையின் பேரில் வினைத்திறமை இன்மையின் பேரில் ஓய்வு பெற வைக்கப்பட்ட ஒருவர். எழுதுங்க, நீங்க எழுதுற நல்ல டியூட்டில் இருக்கும். ஆனாலும் நாங்க சில நேரம் பார்க்காம வச்சிருப்போம். நாங்க எழுதக்குள்ள கையால் எழுதக்குள்ள வேறு. சரிதானே? அதுக்காக தான் எழுத சொல்லும். முதலாவது இலங்கை பிரசை அல்லாத ஒருவர். இரண்டாவது வினைத்திறமை இன்மையின் பேரில் ஓய்வு பெற வைக்கப்பட்ட ஒருவர். அதாவது எஃபிசியன்சி இல்லை என்று சொல்லி அவங்கள ரிட்டையர் பண்ண வைக்கிற கட்டாயம். சரிதானே? வினைத்திறமை இன்மையின் பேரில் ஓய்வு பெற வைக்கப்பட்ட இது ஒழுக்காற்று நடவடிக்கை நடந்துதான் அதை செய்வார். அவருக்கு திருப்பி நியமனம் கொடுக்கல. வினைத்திறமை இன்மையின் பேரில் ஓய்வு பெற வைக்கப்பட்ட ஒருவர். மூணாவது பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை மாற்று வழியாக ஓய்வு பெற வைக்கப்பட்ட ஒருவர். பதவியில் ஆனாலும் அவர் கொஞ்சம் சேவிஸ் ஆயிருக்கிறபடியா அவருக்கு ஒரு பென்ஷனை கொடுத்து அவங்கள அனுப்புறது. கருணை பதவி நீக்கத்துக்கு பதிலாக டிஸ்மிஸ் பண்ணா பென்ஷன் இல்லை. டிஸ்மிஸ் பண்றதுக்கு பதிலாக பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை கூர் மாற்று வழியாக ஓய்வு பெற வைக்கப்படும். அதுக்கு பதிலாக மாற்று வழின்னா மாற்று வழியாக கருணை கூர் மாற்று வழியாக ஓய்வு பெற வைக்கப்பட்ட ஒருவர். அரச சேவைக்கு நியமனம் பெற தகமையினம் நாம பார்த்து வரோம். தகுதி மற்றது இன்னொன்று. அடுத்தது நாலாவது பதவியை வரிதாக்கிய ஒருவர். என்ன விஓபி அடிபட்ட ஒருவர். பதவியை வரிதாக்கிய ஒருவர். பதவியிலிருந்து தானாக விலகி கொண்ட ஒருவர் என்று சொல்லலாம். பதவியிலிருந்து தானாகவே விலகி கொண்ட ஒருவர் அல்லது பதவியை வரிதாக்கிய ஒருவர், ரெண்டும் ஒன்றுதான். அடுத்தது எழுதுங்க.
ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் ஓய்வு பெற வைக்கப்பட்ட ஒருவர். ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் ஓய்வு பெற வைக்கப்பட்ட ஒருவர். அப்ப நாங்க 5 எழுதிட்டோம், சரிதானே? நாங்க நிறைய எழுத போறோம், எழுத தேவையில்லை, நம்ம 5 எழுதி டியூட்டில் எழுதி பார்த்துக்கொள்ளும். இந்த செக்ஷன் எடுத்து பாருங்க, இன்னும் சில பாயிண்ட்கள் கூட எழுதியிருக்கும். அது தியரி கூட எல்லாத்தையும் தான் எழுதுவோம். இப்ப நாங்க பாஸ் ஓவர் பார்த்து கொண்டிருக்கோம். 5 கேட்டோடனே 5 எழுது. அப்ப நாங்க இந்த 5ஐ நீங்க எழுதுனேடா 10 புள்ளிகள், சரிதானே? 10 புள்ளிகள். அப்ப 1க்கு 2 புள்ளிகள் போடுறாங்க. ஆகவே இப்படியான கேள்வி 1க்கு 2 புள்ளி வாடுறேன்னா நாங்க விடக்கூடாது. நாங்க படிச்சிருக்கோம் எல்லாம், அதுல இருந்து எழுதுனோம்டா சரி, சரிதானே? அப்ப திருப்பி சொல்றேன், இதுக்கு 1 இலங்கை பிரசை அல்லாத ஒருவர், திருப்பி சரி பார்த்துக் கொள்ளுங்க, இலங்கை பிரசை அல்லாத ஒருவர். 2வது வந்து வினைத்திறமை இன்மைக்காக ஓய்வு பெற வைக்கப்பட்ட ஒருவர். 3வது பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணைக்கூர் மாற்று வழியாக ஓய்வு பெற வைக்கப்பட்ட ஒருவர். 4வது பதவியை வரிதாக்கிய ஒருவர். பதவியை வரிதாக்கிய ஒருவர். பிஓபி, பதவியை வரிதாக்கிய ஒருவர் போடலாம் அல்லது போடாமல் விடலாம். அடுத்தது ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் ஓய்வு பெற வைக்கப்பட்ட ஒருவர். இவங்க, சரிதானே, இவங்க வந்து அரசு சேவையில நியமனம் பெறுறதுக்கு வந்து இயலாது, அவங்களுக்கு கொடுக்க கூடாது. இவங்களோட லிஸ்டுகள் எல்லாம் பிளாக் லிஸ்டாக தாவரங்கள் பணிப்பாளர்கிட்ட இருக்கு. தாவரங்கள் பணிப்பாளருக்கு இந்த நியமன அல்லது ஒழுக்காற்று அதிகாரிகள் காலத்துக்கு காலம் அனுப்பி வைக்கணும். கரை நிரல் பட்டியல் என்று சொல்றாங்க. பிளாக் லிஸ்ட்ன்றது கரை நிரல் பட்டியல் என்று சொல்றது. இதை வந்து 2 வருடத்துக்கு ஒரு தரம், 1 வருடத்துக்கு ஒரு தரம் ஒரு சேர்க்குலருக்கு அனுப்பி வைக்கணும். இந்த விவரத்தை ஒரு நிறுவன தலைவருக்கு விஓபி கொடுத்துட்டாருண்டா தாவரங்கள் பணிப்பாளர் பொது நிர்வாக அமைச்சுக்கெல்லாம் கொப்பி போடணும். நியமன அதிகாரிகளுக்கு கொப்பி போட்டுட்டு பொது நிர்வாக அமைச்சுக்கு கட்டாயமாக கொப்பி போட்டா பிரச்சனை இல்லை. மறது ஒரு வருடம் முடிய இந்த அனுப்பி வைக்கும். அப்ப அவங்க வச்சு கொள்வாங்க. இப்ப சிஸ்டத்துல டெவலப் பண்ணி வைப்பாங்க ஐடென்டி கார்டோட. அவங்களுக்கு நியமனம் கொடுக்குற நேரம் கொடுக்க மாட்டாங்க நியமன அதிகாரி, எல்லாருக்கும் இது போகும், சரிதானே? ரைட். அப்ப 1வது கேள்வியில 1வது பிரிவு வெளியிட்டோம். 2வது பிரிவை பார்ப்போம். அரச சேவையில் உள்ள சில பதவிகளுக்குரிய அலுவலர்களுக்கு தமது சேவைக்குரிய சில தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக வினைத்திறன் காண் தடையை கடக்க வேண்டியுள்ளது. அரச சேவையில் உள்ள சில பதவிகளுக்குரிய அலுவலர்களுக்கு தமது சேவைக்குரிய சில தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக வினைத்திறன் காண் தடையை கடக்க வேண்டியுள்ளது. அவ்வாறான வினைத்திறன் காண் தடை பரீட்சைகளுக்குரிய சந்தர்ப்பங்கள். அப்ப வினைத்திறன் காண் தடையை கடக்க வேண்டியுள்ள தேவைப்பாடு என்னத்துக்கு இருக்கு, அந்த சந்தர்ப்பம் என்ன என்று கேட்காங்க. அப்ப நாங்க இதுவும் படிச்சிருக்கோம். வினைத்திறமையான் தடை பரீட்சை நடத்தப்படுவது நோக்கம் படிச்சிருக்கோம். வினைத்திறமையான் நடைபயிற்சி ஏன் நடத்தப்பட வேண்டும், அல்லது நடத்தப்படுவதற்கான நோக்கம் என்று நாங்கள் தியரியில் படிச்சிருக்கோம். அதைத்தான் இந்த டிரான்ஸ்லேஷன் சிங்களத்திலாம் கேள்வி விவரம் எடுக்கிறது. சிங்களத்தில் எடுத்து ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் மொழிபெயர்ப்பாங்க. அப்ப சிங்களத்தை மொழிபெயர்க்கக்குள்ள அந்த மொழிபெயர்ப்பு அப்படியே வரும், சரிதானே? ஆனாலும் நமக்கு விளங்கும் என்னத்தை கேட்காங்க. வினைத்திறமையான் தடைப்பயிற்சிக்குரிய சந்தர்ப்பம் என்று கடைசியில் உள்ள வரியை வாசிக்காம, அதாவது சில தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக வினைத்திறமையான் தடையை கடக்க வேண்டியுள்ளது. ஆகவே அதுக்காக நாங்க பரீட்சை நடத்தணும். அப்ப அது பரீட்சை நடத்தப்படுற நோக்கம் ஏன், வினைத்திறமையான் தடை பரீட்சை நாங்க பரீட்சையை நடத்த வேண்டியிருக்கு என்ற கேள்விதான் இது. விளங்குதானே? இப்ப உங்களுக்கு கேள்வியை விளங்கிட்டுனா சரி, விடையல் இருக்கு உங்கள்கிட்ட, சரி. நாங்க கேள்வியை பார்க்கல உண்மையாவே ஆக்சுவலான மொழி நடையில பொதுச்சவாடி கோவையில் உள்ள அந்த மொழி நடையில படிச்சிருக்கோம். இதை வந்து கேள்வி கேட்கக்குள்ள அந்த சிங்களத்துல உள்ள
இது சரியா இருக்கும். அது அந்த தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணக்குள்ள டிரான்ஸ்லேட்டர் வகையெல்லாம் தங்கிருக்கு. டிரான்ஸ்லேட்டர் வகையில தங்கிருக்கு. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள வெறுமாவே 198 விதமான டிரான்ஸ்லேஷன் சரியா தான் இருக்கு. ஆனால் அது எங்களுக்கு சில நேரத்துல மயக்கமா இருந்தாலும் நாங்க திருப்பி திருப்பி வாசிக்க கூட இதை கேட்காங்கன்னு விழாங்க. அப்ப வினைத்திறமையான் தட பரீட்சை நடத்தப்படுற நோக்கம் உங்களுக்கு தெரியும். வினைத்திறமையான் தட பரீட்சை நடத்தப்படுற நோக்கம் என்ன? பதவியில உறுதிப்படுத்துறது. எழுதி கொடுங்க. அதாவது சேவையில் அல்லது பதவியில் உறுதிப்படுத்துவதற்கு அது ஒரு தேவைப்பாடு. பரீட்சையை நடத்த வேண்டியது பதவியில உறுதிப்படுத்துவதற்கு. பதவியில உறுதிப்படுத்துறதுக்கு ஈவி பரீட்சை மாத்திரம் இல்லை, சரிதானே? அது வேற வர தகமைகள் வரவு சேவை நடத்தில திருப்தியா இருக்கணும். உடல் உள்ள ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துறதுக்கு மெடிக்கல் எடுத்திருக்கணும், சரிதானே? அடுத்தது தன் சேவையை சரியான முறையில் நடத்திருக்கணும். ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்க கூடாது. மற்றது அவருடைய சேவைகள்ல பார்க்கக்குள்ள மிக நன்று பேடானதுகள் இருக்கக்கூடாது, சரிதானே? அப்படியான மதிப்பீட்டு அறிக்கையெல்லாம் சேர்த்து அதோட ஈபியும் இருந்தா தான், ஈவியும் இருக்கணும் என்றால் அவங்க அதுக்கு கட்டாயமாக ஈவியை பாஸ் பண்ணணும். அப்ப எங்கட தேவன் இருக்கனால் ஈபி பதவியில உறுதிப்படுத்துறதுக்காக நான் நடத்துறோம். அப்ப பதவியில் உறுதிப்படுத்துவதற்கு இரண்டாவது உயர்தர பதவியொரு வழங்குவதற்காக, உயர்தரத்துக்கு பதவி உயர்வு வழங்குவதற்காக. நாங்க பதவியுறு பரீட்சை தானே நடத்துறோம் என்று யோசிக்க தேவையில்லை. அதாவது நாங்க ஒருவர் ஈவி பாஸ் பண்ணி இருந்தா தான் இதுக்கு அடுத்த பதவி நாங்க சொல்லுவோம். அவை பதவியுறு ஒன்று கொடுக்கறண்டாலும் அவர் ஈவி பாஸ் பண்ணிருக்கணும். ஏனென்றால் இப்ப கிரேட் 2ல கிரேட் 2க்கு பதவியுறு தாரண்டா கிரேட் 3ல ஈவி பாஸ் பண்ணிருக்கணும். அதே போல கிரேட் 2ல இருந்து கிரேட் 1க்கு போறோம்டா கிரேட் 2ல இருக்கிற ஈவி 2வது ஈவி பாஸ் பண்ணிருக்கோம். ஆகவே பதவியர்வு வழங்குவதற்காக. மற்றது இன்னொன்று, அதாவது சில வேதன படிநிலை இன்கிரிமெண்ட் இதுல தாண்டி போவதற்கு, சில வேதன படிநிலைக்கு அப்பால் வேதன படிநிலை வழங்குவதற்காக, அல்லது சில வேதன படிநிலைக்கு அப்பால் செல்வதற்காக. அதை எழுதுது, சில வேதன படிநிலைக்கு அப்பால் செல்வதற்காக. அப்படி அவங்களுக்கு அது கஷ்டமா இருந்தா ஒரு குறித்த ஒரு சம்பளத்தின் குறித்த படிநிலைக்கு மேலாக படியேற்றம் வழங்குவதற்காக என்று எழுதலாம். ஒரு குறிக்கப்பட்ட சம்பள படிநிலைக்கு மேலாக சம்பள படியேற்றம் வழங்குவதற்காக. அது நாம டியூட்டில் எழுதியிருக்கோம், சேர்த்து பாருங்க. என்னென்றால் ஒருவருக்கு இப்போ உதாரணமாக கிரேட் 3ல உள்ள நீங்க கிரேட் 3ல உள்ள ஆபீசர்ஸ், இப்போ கிரேட் 3ல உள்ள ஆபீசர்ஸ் ஈவி பாஸ் நாம விட்டால், முதலாவது ஈவி நாங்க இப்ப படிக்கிறது அந்த முதலாவது ஈவி தான். இந்த முதலாவது ஈவி பாஸ் பண்ணாம விட்டால் அவங்களை 2 இன்கிரிமெண்ட் மட்டும்தான் வழங்கலாம். அது பாஸ் பண்ணதுக்கு போறதான் திருப்பி கொடுக்கணும், இன்கிரிமெண்ட் கொடுக்கணும். அதாவது இவங்களுக்கு சலுகை காலம் சிலது கொடுத்தும் கூட பாஸ் பண்ணாட்டி, இப்ப பொதுச்சவாணிக்குள்ள சேர்க்குள்ள இருக்கிறால் சில சலுகைகள் இருக்கு. இப்ப நாங்க முதல் கலைச்ச மாதிரி கிளாஸ்ல உரிய உத்தியோகத்துக்கு இப்ப இபி எக்ஸாம் ஒரு வருடத்துல 2 தடவை நடத்தணும், 2 தடவை நடத்தணும் இருக்கு இபி எக்ஸாம். அப்படி 2 தடவை நடத்தாமலே அவருக்கு 3 வருடம் ஆயிட்டு ஒரு தரம் தான் நடத்திருக்கேன் சொன்னால், அப்ப அவருக்கு படியேற்றம் என்ன செய்யணும்? படியேற்றத்தை நிறுத்தணும். 2 படியேற்றம் கொடுக்கலாம். 2 படியேற்றம் இன்கிரிமெண்ட் 2 கொடுக்கலாம். 2 படியேற்றம் கொடுத்ததுக்கு பிறகு 3வது படியேற்றம் கொடுக்காம விடணும். ஆனால் எக்ஸாம் நடக்கலை என்றால் என்ன செய்யணும்டா, ஒரு நிர்வாக அதிகாரி இவங்களுக்கு பொதுச்சவாணிக்குழு சேர்க்குள்ள அதன் அடிப்படையில ஒரு அனுமதி எடுக்கணும். என்னடா, பரீட்சை நடத்தல, ஒரு தரம் தான் நடத்தி, 2ஆம் தரம் 2 சந்தர்ப்பம் கொடுக்கத்தானே வேணும்.
2 வருடம்னா 4 எக்ஸாம் நடந்திருக்கணும், அல்லது 3 வருடத்துக்குள்ள 6 எக்ஸாம் நடந்திருக்கணும். அதான் நடக்கலை என்றால் அவங்களுக்கு நாங்க இன்கிரிமெனை நிப்பாட்டிட்டு ஒரு கடிதம் ஒன்று எழுதி அவங்களுக்கு தொடர்ந்து அந்த இன்கிரிமெனை பரீட்சை அடுத்த பரீட்சை நடக்கும் வரையும் கொடுக்கறதுக்கு எடுக்கல. சரி, கேட்டு எடுக்கலாம். அது நாங்க அனுமதி எடுக்கணும். இல்லாட்டி அதுவரையும் படியேற்றத்தை நாங்க வைக்கணும். சரி, சலுகை காலமும் கொடுத்து அவர் பாஸ் பண்ணலை என்றால் அவருக்கு படியேற்றத்தை நாங்க கொடுக்காம தள்ளி போடணும், பிற்போடணும். நாங்க பார்த்தோம் படியேற்றம் பிற்போடுறதால பிற்போடுற சந்தர்ப்பம் இவி பாஸ் பண்ணாத சந்தர்ப்பம் உண்டு அதுல. அப்ப பிற்போடணும். ஆகவே படியேற்றம் மீதான, அதாவது குறிக்கப்பட்ட சம்பள படிநிலைகளுக்கு மேலாக படியேற்றத்தை வழங்குறதுக்கும் இந்த இவி எக்ஸாம் நடத்த வேண்டியிருக்கு. சரிதானே? இவி எக்ஸாம் அவை இவி எக்ஸாம் நடத்துறது பல்வேறு நோக்கத்துக்காக. இவி எக்ஸாம் நடக்கிறது பல்வேறு நோக்கத்துக்காக. ஒன்று பதவியில உறுதிப்படுத்துறதுக்காக, அடுத்தது பதவியுயர்வு, குறித்த தரத்திலிருந்து அடுத்த தரத்துக்கு பதவியுயர்வு வழங்கும் நோக்கத்துக்காக, மூணாவது குறித்த சம்பள படிநிலைக்கு அப்பால் சம்பள படியேற்றம் வழங்குவதற்காக. அப்ப நாம 3ஐயும் எழுதணும் என்றால் 5 புள்ளி. சரிதானே? 5 புள்ளி. ரைட். அடுத்ததை பார்ப்போம். 3வது கேள்வி, வினைத்திறன்கான் தடைப்பரீட்சையில் உரிய திகதியில் சித்தி பெற தவறும் அலுவலருக்கு நியமன அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரி மூலம் எடுக்கப்பட வேண்டிய 5 நடவடிக்கைகளை விளக்க. இந்த பாருங்க, ஒரு குறிக்கப்பட்ட திகதியில சித்தியடையணும் என்றிருக்கிற ஒரு உத்தியோகத்தை அதுல சித்தியடைய தவறுனால் அவருக்கு நியமன அதிகாரி என்ன நடவடிக்கை, அல்லது நிர்வாக அதிகாரி, 2 பேர்ல ஒரு ஆள், நியமன அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரி மூலம் எடுக்கப்பட வேண்டிய 5 நடவடிக்கைகளை கேட்டு. சரிதானே? இப்ப ஒரு உத்தியோகத்தை திறமையான தடப்பரீட்சையில சித்தி அடையலை என்று சொன்னால், சரிதானே, சித்தியடைய தவறினார் என்றால் அவருக்கு முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்றால், நாங்க மேலுள்ள கழிக்கு 3ஆவதா பார்த்தது, அவருக்கு வழங்க வேண்டிய படியேற்றத்தை நாங்க வழங்காம பிற்போடணும், அல்லது தள்ளி போடணும், அல்லது ஒத்தி போடணும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. தள்ளி போட்டு அவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கணும் உத்தியோகத்தருக்கு. அதாவது தாங்க உரிய திகதியில நீங்க இவி பாஸ் பண்ண தரப்பரீட்சையில சித்தி அடையல, ஆவே உங்களோட படியேற்றம் வினைத்திறமையான் தடைப்பறையில சித்தி அடையும் வரையும் பிற்போடப்பட்டுள்ளது என்பதை அறிய தருகிறது. கிஸ்டி சீட்லையும் எழுதும். ஏன்னா உரிய தேதியில ஒருவர படியேற்றத்தை வழங்க வேண்டியது நிர்வாகியற்ற பொறுப்பு. உரிய உத்தியோகத்தர்கள் உரிய தகமைகளை கொண்டிருந்தால் அந்த உரிய திகதியில உரிய உத்தியோகத்தருக்கு, அதாவது உரிய திகதினா படியேற்ற திகதி, படியேற்ற திகதியில அவருடைய படியேற்றத்தை வழங்குறது நிர்வாக அதிகாரி பொறுப்பு. ஆனால் அவர் குறித்த தகமைகளை பெற்றிருக்கணும். உங்களுக்கு நாம சொல்லித்தந்த நான், அதாவது படியேற்றம் என்றது ஒரு சலுகை, உரிமை இல்லை. அப்ப அந்த படியேற்றத்தை அவர் பெற்றுக்கொள்ளணும். அப்படி என்றால் அவருடைய வரவு சேவை நடத்த மற்றும் ஏனைய தகமைகளால உழைத்து பெறணும். சரி, உழைத்து பெறணும். வினைத்திறமையான தடப்பரீட்சையில சித்தி அடையாததும் அவர படியேற்றத்தை பாதிக்கிற ஒரு விஷயம். சரிதானே? பல்வேறு விடயங்கள் இருக்கு. அதுல ஒன்று வினைத்திறமையான தடப்பரீட்சை ஈவி. ஈவில சித்தி அடையாதது அவருடைய படியேற்றத்தை உரிய தேதியில பெறுறதுக்கு இயலாம போகும். அப்ப ஈவி பாஸ் பண்ணாதவர்களுக்கு குறித்த தேதியில முதலாவது செய்ய வேண்டிய வேலை அவருக்கு அறிவிக்கணும். அவருக்கு படியேற்றத்தை பிற்போடும். பிற்போடுறா தள்ளி போடுறோம், அந்த தேதியில கொடுக்காம விடுறது. அப்படியே எப்ப கொடுக்க சித்தி அடைகிற நேரம் தான் நாங்க பார்க்கணும். சில நேரம் அவருக்கு சலுகையெல்லாம் கொடுத்து அவருக்கு அப்பாற்பட்ட காரணம் வேண்டா, ஓகே, உட்பட்ட காரணம் என்று சொன்னால் பொதுச்சேவை ஆணைக்குழு அனுமதி தரும். என்னென்றால் அவருக்கு குறிக்கப்பட்ட சலுகை காலம் மட்டும்தான் கொடுக்கும். அதுக்கு பிறகு இன்கிரிமெண்டை நிரந்தரமாக பிற்போடணும். அது டேட் மாறும், இன்கிரிமெண்ட் டேட் மாறும். ஆகவே முதலாவது வேலை உரிய தேதியில வழங்கப்பட வேண்டிய இன்கிரிமெண்டை வழங்காது படியேற்றத்தை பிற்போட்டு உத்தியோகத்தருக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் வேண்டும். அது முதலாவது பாயிண்ட் ஆளுது. 10 புள்ளி
ஒரு பாயிண்ட்டுக்கு 2 மார்க்ஸ். முதலாவது படியேற்றத்தை பிற்போட்டு உரிய உத்தியோகத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்தல் வேண்டும். அடுத்தது இந்த வினைத்திறமையான் தடப்பரீட்சையில இந்த உத்தியோகத்தர் அவருக்கு அப்பாற்பட்ட காரணம் அவரால் சித்தியடைய வேண்டி இருந்தது. ஆனால் அவருக்கு இயலாது. அவருக்கு அப்பாற்பட்ட காரணம்னா பரீட்சை நடக்காம வருது குறித்தது நான் ஏற்கனவே கதைச்ச மாதிரி, அல்லது ஒரு பெரிய பாரிய தொற்று நோய் அல்லது ஒரு நோய் ஒன்று வந்து அவர் இயலாம போயிட்டு அது பெரிய பெரிய வருத்தம். சின்ன சின்ன வருத்தம் எல்லாம் வராது, பெரிய வருத்தம். அப்ப அப்படியான ஏதாவது ஒரு அப்பாற்பட்ட ஒரு காரணம் அவரால் கட்டுப்படுத்த முடியாத காரணம். அப்படியான காரணங்கள் என்றால் உடனே இவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை எடுத்து அதுக்கு படிவங்கள் இருக்கு, இஎஸ்டி படிவங்கள் இருக்கு. அந்த படிவத்தை நிரப்பி பொதுச்சேவை ஆணைக்குள்ள இருந்து அவருக்கு கால நடிப்பு பெற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த நிர்வாக அதிகாரி நடவடிக்கை எடுக்கும். சரிதானே? அப்ப எழுதி கொள்ளுங்க, உத்தியோகத்தரின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களாக இருக்குமா என்ன என்ன இருக்குமா இருந்தால் இபி பாஸ் பண்ணாது. அவங்களுக்கு என்ன செய்யணும்னா சொல்லப்படுது, உத்தியோகத்தரின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் வினைத்திறமையான் தடப்பரீட்சையில் சித்தியடைவதற்காக பொதுச்சேவை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்துடன் நோட்ஸில் இருக்கா, நம்ம டியூட்டில் எழுதியிருக்கோம். டியூட்டில் இருக்க பாருங்க, முதலாவது 2வது டியூட்டர்களுக்குள்ள வரும். அது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்துடன் கால நீடிப்பு பெற்றுக் கொடுத்தல் வேண்டும். அநேகமா சிலாக்கள் செய்யறல, அது அப்படியே வச்சிருப்பாங்க. நீங்க இபி பாஸ் பண்ணல உங்களுக்கு இங்கிரிமெண்ட் போடலன்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, இங்கிரிமெண்ட் போடாம. ஆனால் நாங்க படிக்கிறவனது சட்டம், இது வந்து தாபன விதிக்கோவையும் பொதுச்சேவை ஆணைக்குழு சட்டத்தை படிக்கிறோம். சரிதானே? அந்த ஏற்பாடை நாங்க செய்யணும். என்ன 2வது பாயிண்ட் என்ன? முதலாவது அவருடைய படியேற்றத்தை நாங்க பிற்போட்டு அவருக்கு அறிவிக்கிறது. 2வது வந்து உத்தியோகத்தரின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் வினைத்திறமையின் தடைப்பரீட்சையில சித்தியடைகிறதுக்காக பொதுச்சேவை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்துடன் கால நீடிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க அல்லது பெற்றுக் கொடுத்தல் வேண்டும் என்றாலும் சரி. அவர் 2வது பாயிண்ட். சரிதானே? 3வது என்றால் பொதுச்சேவை ஆணைக்குழுவிலிருந்து கால நீடிப்பு வழங்கப்படுற காலம் இருக்குமா இருந்தால் அந்த காலத்துக்குள்ள உத்தியோகத்திற்கு படியேற்றத்தை கொடுக்கும். முதலாவது என்ன செய்யறோம், நாங்க உடனடியாக படியேற்றத்தை பிற்போட அவருக்கு அறிவிக்கும். 2வது இந்த உத்தியோகத்தர் வினைத்திறமையில அவருக்கு கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணம், அவருக்கு அப்பாற்பட்ட காரணமா இருந்தால் அந்த காரணங்களை ஒரு படிவம் இருக்கா, அதுக்கு இஎஸ்டி என்று தொடங்கும் அந்த படிவம். இது பொதுச்சேவை ஆணைக்குழுட வெப்சைட்ல இருக்கு, நீங்க போனா எடுக்கலாம். தேவையான நான் உங்களுக்கு குரூப்ல போட்டுருவேன். அந்த படிவம் நம்ம அதெல்லாம் நம்பர்லாம் போட தேவையில்லை. பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பித்து கால நீடிப்பை பெற்றுக் கொடுத்தல். 3வது பாயிண்ட், கால நீடிப்பு வழங்கப்படுற காலத்துக்குள் படியேற்றத்தை வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், படியேற்றத்தை வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். அடுத்தது 4வது பாயிண்ட், கால நீடிப்பு வழங்கப்பட்ட
காலத்துக்குள் காலடிப்பு வழங்கப்பட்ட காலத்துக்குள் பரீட்சையில் சித்தியடையாவிட்டால் காலநடிப்பு வழங்குற காலத்துக்குள்ள சித்தி அடைஞ்சா பிரச்சனை இல்லை. நான் காலநடிப்பு காலம் வரையும் படிக்கிறத கொடுக்கலாம். சித்தியடையாவிட்டால் சித்தியடையாவிட்டால் காலநடிப்பு வழங்கப்படும் காலத்திற்குள் பரீட்சையில் சித்தியடையாவிட்டால் பரீட்சையில் சித்தியடைவதற்கு மேலதிகமாக எடுக்கும் காலத்தினால் அதுக்கு பிறகு சித்தியடையலாம். அவர் காலநடிப்பு எல்லா காலத்தும் வழங்க மாட்டாங்க, அவர் குறிப்பிட்ட காலத்தை தான் வழங்குவாங்க. அவர் அதிலேயும் சித்தியடையாம இன்னும் காலம் எடுப்பார் என்றால், அதாவது மேலதிகம் எடுக்கிற காலம் சித்தியடையாவிட்டால் மேலதிகமாக எடுக்கும் சித்தியடைவதற்கு மேலதிகமாக எடுக்கும் காலத்தின் அளவுக்கு காலத்தின் சமமான கால அளவுக்கு படியேற்றத்தை பிற்போடுதல் வேண்டும். படியேற்றது இந்த நேரத்தில் படியேற்ற திகதி மாறும். இந்த நேரத்தில் படியேற்ற திகதி மாறும். அதை நான் உங்களுக்கு இந்த பாஸ் ஓவரில் முடிய உங்களுக்கு சில விஷயத்தை நான் பைட் போர்டில் எழுதி காட்டுறேன். சரிதானே? ஒரு உதாரணம் ஒன்று எடுத்து எப்படி அது செய்யறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சரி, அப்ப என்ன நாலாவது என்னென்றால் உத்தியோகத்தருக்கு காலநடிப்பு வழங்குற காலத்துக்குள்ள இன்கிரிமெண்ட் கொடுக்கலாம். அதான் மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், காலநடிப்பு வழங்கும் காலத்துக்குள் பரீட்சையில் சித்தியடையாவிடத்து அதுக்கு மேலதிகமாக எடுக்கும் காலத்துக்கு சமமான காலத்தினால் பிற்போடுதல் வேண்டும். அது அதுக்கு போறோம் சித்தி அடைஞ்சது போனா அதை செய்யறது. அடுத்தது அஞ்சாவது, தகுதிகான் காலத்தினுள் இது தகுதிகான் காலத்துக்குள்ள நாம சொல்ல வரோம். தகுதிகான் காலத்தினுள் தடைப்பரீட்சையில் வினைத்திறமையான் தடைப்பரீட்சையில் உரிய காலம்ன்றது முக்கியம். உரிய காலத்துக்குள் சித்தியடைய தவறும் உத்தியோகத்தரின் தகுதிகான் காலத்திற்குள் சித்தியடைய வேண்டிய வினைத்திறமையான் தடைப்பரீட்சையில் உரிய காலத்திற்குள் சித்தியடைய தவறும் உத்தியோகத்தரின் நியமனத்தை நியமன அதிகாரி முடிவுறுத்தல் வேண்டும். நியமன அதிகாரி முடிவுறுத்தல் வேண்டும். வினைத்திறமையான் தடைப்பரீட்சையில் சித்தியடைய தகுதிகான் காலத்தினுள் வினைத்திறமையான் தடைப்பரீட்சையில் சித்தியடைய தவறும் சரிதானே உரிய காலத்துக்குள் சித்தியடைய தவறும் உத்தியோகத்தரின் நியமனத்தை நியமன அதிகாரி முடிவுறுத்துதல் வேண்டும். இதென்னது? அதாவது தகுதிகான் காலம் ஈபி தகுதிகான் காலத்துக்குள்ளே வரலாம். 2வது ஈவி கிரேட் 2ல வரும். 3வது ஈவி கிரேட் 1ல வரும். அப்ப 1வது ஈவி தகுதிகான காலத்துக்குள்ள வருது. அப்ப அப்படி வார ஒருவர் உரிய திகதி என்றால் அவருக்கு கால நடிப்பெல்லாம் கொடுத்தும் அவரை சித்தி அடையாம இருக்கிற சந்தர்ப்பங்க. எப்படியோ சித்தி அடையல, சரிதானே? அவருக்கு வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்து சித்தி அடைய அவர் தவறுவாராயிருந்தால் இப்ப கால நடிப்பு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் கொடுப்பான், சரிதானே? அதுக்கு அப்பாற்பட்ட காரணமா இருக்கணும் அவருக்கு. அப்படியான டைமில் அவருக்கு கால நடிப்பு இதுவரையும் தான் 2 பொதுச்சவாணிக்குள்ள கொடுக்கும். அதை கேட்டு எழுதி எடுக்கணும். எழுதி எடுத்து அந்த சந்தர்ப்பத்துக்குள்ள எப்படியோ அவர் பாஸ் பண்ணணும்.
பாஸ் பண்ணாட்டி இந்த தகுதி ஆண்காலத்தில் இருக்கிற ஒருவர் நியமனத்தை முடிவுறுத்தணும். அவர் வரவு சேவை நடத்தையில திருப்தி அறிக்கலாம். ஆனால் இவி பாஸ் பண்ணலை என்றால் அவர் நியமனத்தை முடிவுறுத்துறா என்ன டேமினேஷன் செய்யறது. சரிதானே? அதாவது உத்தியோகத்தருக்கு வேற விளக்கங்கள் எல்லாம் கோர தேவையில்லை. சரிதானே? உங்களோட நியமனத்தை நாங்க முடிவுறுத்த போறோம், இதுக்கான காரணங்களை சொல்லுங்க, காரண விளக்கம் எல்லாம் கேட்க தேவையில்லை, இதுதான் காரணம், ஆகவே அவரை முடிவுறுத்தலாம். தற்காலிக நியமனம், தகுதியான்கால நியமனத்தை நியமன அதிகாரி எந்தவித காரண விளக்கமும் சொல்லாமலே முடிவுறுத்தலாம். ஈவி தகுதியான் காலத்துக்குள்ள இருக்கிற உத்தியோகத்தில் இருக்கிற ஈவி மிக 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 முக்கியமான உண்டு. சரிதானே? மிக மிக முக்கியமான சில ஆக்களத விளையாட்டை எடுத்துட்டு அப்படி விடுறது, பிறகு கஷ்டப்படுற இடந்து. இப்ப சலுகை காலத்துக்கு மங்காலை அவங்களுக்கு ஒரு காலம் இருந்து அதுல சித்தி அடைஞ்சா பிற்போடணும் பண்றீங்க, அது 2வது 3வது தான் வர பார்க்கும். அது சலுகை காலம் வரையும் இதை பாஸ் பண்ணிடணும் 1வது ஈவிய. அதுக்கு அங்கெல்லாம் பாஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு இடம் இல்லை. சரிதானே? அப்ப இது 5 பாயிண்ட் வந்து நாம எழுதியிருக்கிறோம். அப்ப இந்த 5 பாயிண்ட்டுக்கு வந்து 10 மார்க்ஸ். அப்ப மொத்தம் வந்து 25 புள்ளி. 1வது கேள்வி 25 புள்ளி. அப்ப நாங்க 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தவற விட்டாலும் ஒவ்வொரு கேள்வியிலையும் 20 புள்ளிக்கு மேல நாம் எடுத்து வந்தோம்னா 20 22 அப்படி புள்ளிக்கு மேல எடுத்து வந்தோம் என்றால் சரிதானே, அவை கட்டாயமாக நாங்க படிச்சது கூட படிச்சிருக்கோம், நாங்க எழுத போறது அதுல இருந்து ஒரு குறிக்கப்பட்ட பாயிண்ட் மட்டும்தான். இப்ப பாருங்க, 1வது கேள்வியிலிருந்து நாங்க சரிதானே உங்களுக்கு இப்ப நாங்க படிச்ச விடயத்திலிருந்து ஒரு குறிக்கப்பட்ட விடயத்தை நம்ம எழுத போறோம். ஒரு பாயிண்ட்ஸ்ல எழுத போறோம். 1 2 3 நான் சொன்ன மாதிரி நீங்க எழுத வந்தா சரி. மருந்து கேள்விகளுக்கு விடைய எழுதக்குள்ள 1வது வினாத்தால் அதுல ரோமன் இலக்கம் என்று போட்டு அதே மாதிரி அடைப்பு குறிகளை போட்டுட்டு கேள்வி பேப்பர்ல இருக்கிற மாதிரி அங்கால 1 2 3 நீங்க எழுதலாம். அல்லது ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னா என்று எழுதலாம். 1 2 3 திருப்பி இந்த இலக்கத்தில் எழுதி போனது நல்ல மெனண்டா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸை போடுறதுக்கு லேசாரி. மற்றது பேப்பர்ல தனித்தனி கேள்விகளுக்கு இப்ப உங்களுக்கு 2வது கேள்வி தான் இப்ப தெரியுமாண்டா 2வது கேள்வி என்று போட்டுவிட்டு எழுதி போங்க. 1வது கேள்விக்கு பிறகு எழுதலாம். அப்ப எழுத போற கேள்வியில இலக்கத்தை போட்டு எழுதி போறதா எங்களுக்கு நல்ல. சரி, அதை உங்களுக்கு சொல்ல தேவை. நீங்க பல பரீட்சைகளை சித்தி அடைந்து வந்தபடியா அதை உங்களுக்கு நான் அதிகமாக கதைக்க தேவையில்லை. அடுத்த 2வது கேள்விக்கு நாங்க போ. சரி, நியமனம் பெற்ற அலுவலர் ஒருவர் தகுதியூர் காலத்தின் கீழ் தகுதியான் காலம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரணிகள் யாவை என்பதை விளக்கு. 5 புள்ளி. கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட்டுக்குள்ளதான் கேட்கிறான். ஒரு 3 4 பாயிண்ட்டுக்குள்ள வரும். சரிதானே? அப்ப கணக்கா எழுத தேவையில்லை. நியமனம் பெற்ற அலுவலர் ஒருவர் தகுதிகூர் காலத்தின் கீழ் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரணங்கள். அப்ப ஒரு நியமனம், புதிய நியமனம் பெற்றால் அது புதிய நியமனம் தான். நியமனம் பெற்ற ஒருவர் தகுதியான் காலம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய விடயங்களாக நாங்க, அதாவது ஒரு உத்தியோகத்தர் நியமன கடிதத்தின் பால் ஒரு நியமன கடிதத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும். அந்த நியமன கடிதத்தில் இவர் என்னென்ன தகுதியான் காலத்துக்குள்ள உறுதிப்படுத்தணும் மட்டும் சொல்லியிருக்கும். என்னென்ன விடயங்கள், அதாவது ஒரு உத்தியோகத்தர் நியமன கடிதத்தின் பால் அவருக்கு விதிக்கப்பட்ட அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள அல்லது அவருக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ள நியமன கடிதத்தின்பால் விதிக்கப்பட்டுள்ள கடப்பாடுகளை, அவரது பதவிக்கேற்ற கடப்பாடுகளை பொறுப்புகளை ஊக்கந்தளராமல் புரிதல். நியமன கடிதத்தின்பால் ஒரு உத்தியோகத்தருக்கு விதிக்கப்பட்டுள்ள கடப்பாடுகள் பொறுப்புகளை ஊக்கந்தளராமல் புரிதல் வேண்டும். இது அவர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய 1வது விஷயம். ஊக்கந்தளராமல் என்றது அவர் வந்து எந்த விதமான
அதாவது உரிய காலத்துக்குள்ள தன் வேலைகளை செய்துவாங்க. உரிய காலத்துக்குள்ள பிற்போடாம வேலைகளை பிற்போடாம செய்யறது, மற்றது சுறுசுறுப்பாக செய்யறது, வினைத்திறனாக செய்யறது. கடமையை சரியா செய்யற அப்படிதானே சார்? கடமையை சரியா செய்யறது. கடமையை சரியாகவும் செய்யணும், உரிய காலத்துக்குள்ளேயும் செய்யணும், பிற்போடக்கூடாது. அதான் ஊக்கந்தளராமல் செய்யறது. சரியான. அப்ப நியமன கடிதத்தின்பால் தன் மீது அல்லது விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை பொறுப்புகளை ஊக்கந்தளராமல் புரிதல் வேண்டும். அடுத்தது இரண்டாவது நன்னடத்தை. நன்னடத்தை வரவு சேவை நடத்தை என்றதுல இந்த நன்னடத்தை முக்கியம். நன்னடத்தை இல்லாத ஒருவருக்கு என்ன நடக்கும்? தாவன விதிக்கோவ 47ஆம் அத்தியாயத்துல ஒரு உத்தியோகத்திற்கு தேவையான நன்னடத்தை பற்றி சொல்லப்படுது. அப்ப நன்னடத்தைக்கு முரணாக நடக்கிறது முரணான நடத்தைகள். முரணான நடத்தை மிஸ்கண்டக்ட் நாங்க சொல்றோம். மிஸ்கண்டக்ட் துர்நடத்தை சொல்லுவோம். துர்நடத்தை. நன்னடத்தைக்கு முரணாக நடந்தால் துர்நடத்தை. அந்த துர்நடத்தைகளுக்கு என்ன நடக்கும்? தாவன விதிக்கோவ 48ஆம் அத்தியாயத்துக்கு அமைவாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து இந்த தகுதியான காலத்துக்குள்ள அவர் குற்றவாளி ஆக்கப்பட்டார் என்றால் அவருக்கு பதவியில உறுதிப்படுத்துறதுல சரிதானே, பதவியில உறுதிப்படுத்த முடியாத ஒரு சந்தர்ப்பம் வரும். இந்த நன்னடத்தை காலத்துக்குள்ள இருக்கிற ஒருவர் நியமனம் முடிவுறுத்தப்படுறதுன்னு நாம சொல்லுவோம். ஏற்கனவே பார்த்தோம். ஈவி வாசப்பன் அடியை முடிவுறுத்துவோம், நன்னடத்தை இல்லாடியும் முடிவுறுத்துவோம், டேமினேட் பண்றது. ஆகவே நன்னடத்தை உடன் அவர் நடந்து கொள்ள வேண்டும். அல்லது நன்னடத்தை என்று எழுதினாலும் சரி, நன்னடத்தையோடு செயற்படல். அடுத்தது சிறந்த வரவு. சிறந்த வரவு. இந்த தகுதியான் காலத்தில் இருக்கிற ஒருவர் அவருக்கு குறிக்கப்பட்ட லீவ் இருக்கு. குறிக்கப்பட்ட லீவுகளுக்கு மேலதிகமாக அவர் லீவுகள் எடுக்கக்கூடாது. அனுமதிக்கப்படக்கூடிய லீவுகளை மட்டும்தான் அவர் எடுக்கும். அதுக்கு மேலதிகமாக லீவ் எடுத்தால் அவருக்கு சம்பளமற்ற விடுமுறை வரும். சம்பளமற்ற விடுமுறை காலம் அவர் நன்னடத்தை காலத்தை நீடிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்து. 10 நாள் அல்லது 20 நாள் அல்லது 10 நாள் அவர் நோப்பை எடுத்தாருண்டா அவருடைய ப்ரொபஷனல் பீரியட் சரியான அந்த ஆண்டாக வராது, அங்கால போகும். அதுக்கு மேலதிகமாக ஒரு அப்ரேசல் போம போட்டு சில மதிப்பீட்டு அறிக்கையை போட்டு பின்னிணைப்பு 8 சில பின்னிணைப்பு பொதுச்சேவாணைகளோட பின்னிணைப்பு 8 தான் தகுதியான் காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு உத்தியோகத்தருக்கும் அவருடைய ஆண்டு அறிக்கை அப்ரேசல் ஆனுவல் அப்ரேசல் ஃபில்அப் பண்ணணும், பதவியில உறுதிப்படுத்துறது. இவருடைய இன்கிரிமெண்ட்டுக்கு போடுற அப்ரேசல் வேறு. இது 1ஆம் ஆண்டு முடிய ஒரு அப்ரேசல், 2ஆம் ஆண்டு முடிய இன்னொரு அப்ரேசல், 3ஆம் ஆண்டு முடிகிறதுக்கு குறைந்தது 3 மாதத்துக்கு முதல் ஒரு அப்ரேசல் போகும். இது பதவியில உறுதிப்படுத்துறதுக்கான ஆபரேஷன். அப்ப இது பின்னிணைப்பு 8ல வரும். இதுல இப்ப 3ஆவது காலம் முடிகிறது அல்லது 1ஆவது காலத்துக்குள்ள நோப்பை எடுத்தால் அந்த ஆண்டுல இன்னும் கொஞ்ச காலம் அவருக்கு தேவைப்படும் அந்த ஆண்டை ஃபுல்லாக்குறதுக்கு. அவரு அந்த ஆண்டு முழுமையா வேலை செய்யறது. அந்த 10 நாள் நோப்பை எடுத்தா 10 நாளால பின்னுக்கு போகும். இது சீனியரிட்டியை பாதிக்கும். சில வேளைகள்ல அவருடைய கன்ஃபர்மேஷனையும் அது பாதிக்கலாம். ஆகவே அவருடைய வரவு ஒழுங்காக இருத்தல், வரவு ஒழுங்காக இருக்கும். அடுத்தது வினைத்திறமையுடன் சேவைகளை புரிதல். வினைத்திறமையுடன் சேவைகளை புரிதல். எழுதுங்க, வினைத்திறமையுடன் சேவைகளை புரிதல். வினைத்திறமையுடன் சேவைகளை புரிதல். வினைத்திறமை என்றது இவருக்கு வழங்கப்படுகின்ற குறைந்த வளங்கள். குறைந்த வளங்கள் அங்க இருக்கிற நிலைமைக்கேற்ற அந்த குறைந்த வளங்களை பயன்படுத்தி இவர் பொதுமக்களுக்கான அந்த சேவையை கூடிய அளவு வழங்குறது. தவறுகளை குறைச்சி, மிஸ்டேக்களை நல்லா குறைச்சி இவர் அந்த வளங்களை கொண்டு, வளங்கள் என்றால் அவருக்கு பகுதிய வளம் இருக்கலாம் அல்லது இவருக்குரிய தகவல்கள் வளங்கள் இருக்க, வளங்களை கொண்டு அவர் எப்போதும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் தனக்கு வழங்கியிருக்கிற வளங்களை கொண்டு மேக்சிமம் வேலை செய்ய பார்க்கணும், அதிகளவான அவுட்புட்டை கொடுக்கணும்.
சரிதானே, அவுட்புட்டை கொடுக்கணும். நாங்க முதலாவது பார்த்தது தளராத ஊக்கத்துடன்ன்றது அவருக்கு விதிக்கப்படுற கடமைகளை அவர் பின்வாங்க கூடாது. அந்த கடமைகள் இருந்து பின்வாங்காம ஒவ்வொரு நாளும் தனக்கு ஒரு நாளைக்குள்ள இவ்வளவு வேலை செய்யணும் மட்டும் இருந்தா அதை ஒரு நாளைக்கு முதலே ஒரு அரை நாளைக்குள்ளே முடிக்கிறது. அப்ப பொதுமக்கள் காத்திருக்க தேவையில்லை. அவங்களுக்கு அந்த இப்ப ஒரு மணித்தியாளர் இப்ப கிராம சேவை உத்தியோகத்தர் வந்து அரை மணித்தியாளத்துக்குள்ள அவர் கரெக்டர் கொடுக்கலாமண்டி இருக்கு. அரை மணித்தியாளத்துக்குள்ள அவர் விவரங்கள் எழுதி போட கரெக்டர் கொடுக்கலாமண்டா அவர் அரை மணித்தியாளர்னா 30 நிமிடம், அவர் 20 நிமிடத்துக்குள்ள அதை கொடுக்க பார்க்கணும், அல்லது 30 நிமிடத்திலே கொடுக்குறது. அதான் தளராத ஊக்கம். கொஞ்சம் இருங்க வாரன்னு அதுன்னு சொல்லி 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் எடுக்குமெண்டா அது தளராத ஊக்கம் இல்லை. சரிதானே, தளராத ஊக்கம் இல்லை. அப்படியே போய் இது லஞ்ச ஊழலுக்கும் கூட வழிவகுக்கிற ஒரு விஷயமா வரும். அதே போல வினைத்திறன் வேலை செய்யறது கிடைக்கிற வளங்களை, நேரம் ஒரு வளம், பௌதிக வளம் இருக்கு, தகவல்கள் ஒரு வளம், சரிதானே, மற்றது தளவாட உபகரணங்கள் எல்லாம் வளம். அப்ப இந்த வளங்களை மிக மிக சிக்கனமாக பயன்படுத்தி, சரிதானே, வளங்களை உச்சளவுல பயன்படுத்துற இருக்கிற வளத்தை உச்சளவுல பயன்படுத்தி அந்த சேவையை செய்யுது. அப்ப இது வந்து வினைத்திறன், மற்றது வரவு. சரிதானே, அடுத்தது உரிய வினைத்திறமையான் தளப்பரீட்சையில் உரிய காலத்துக்குள் சித்தி அடைதல். உரிய வினைத்திறமையான் தளப்பரீட்சையில் உரிய காலத்துக்குள் சித்தி அடைதல். 5வது ஏற்றவாறு அல்லது உரிய காலத்திற்குள் வினைத்திறமையான் பரீட்சை சித்தி. இது என்ன உரிய காலம்? அவருக்கு அவர் அப்பாற்பட்ட காரணம் என்றால் அவருக்கு கால நடிப்பு கொடுத்திருப்பாங்க இந்த தகுதியான் காலத்துல. சரிதானே, கேள்வியா தானே தகுதியான் காலம். அப்ப தகுதியான் காலத்துக்குள்ள அவர் சித்தியடைய வேண்டிய வினைத்திறமையான் பரீட்சையை உரியவாறு சித்தி அடைதல் வேண்டும். இதெல்லாம் அவர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரணிகள். அப்ப இதுக்கு ஒரு ஒரு புள்ளிதான், சின்ன சின்ன பாயிண்டுகள். சரி, ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு புள்ளி, 5 புள்ளி நாங்க எடுத்துட்டோம். சரிதானே, திருப்பி சொல்றேன். நியமன கடிதத்தின் பால் விதிக்கப்பட்டுள்ள கடப்பாடுகளை ஊக்கந்தளராமல் புரிதல். அடுத்தது நன்னடத்தையுடன் செயல்படுதல். அடுத்தது சிறந்த வரவு அல்லது ஒழுங்கான வரவு. சிறந்த வரவு அல்லது ஒழுங்கான வரவு. அடுத்தது நன்னடத்தை சொல்லிட்டோம் என்ன. அடுத்தது வினைத்திறமையுடன் சேவையாற்றல். அடுத்தது உரிய காலத்துக்குள் உரிய வினைத்திறமையான் தடைப்பரீட்சையில் சித்தி அடைதல் அல்லது வினைத்திறமையான் தடைப்பரீட்சையில் சித்தி அடைதல். உரிய வினைத்திறமையான் தடைப்பரீட்சையில் சித்தி அடைதல். சரிதானே, அப்ப நாங்க 2வதுல முதலாவது கழிட்டோம். 2வது பாருங்க, 2வது கேள்வி. மேற்படி அலுவலர் தொடர்பாக முதல் 3 வருடங்களுக்குள் திணைக்கள தலைவரால் நியமன அதிகாரிக்கு முன்வைக்க வேண்டிய 3 அறிக்கைகள் பற்றி கூறு. இதைத்தான் நான் ஏற்கனவே கூட கதைச்சது. சரிதானே, மேற்படி அலுவலர் தொடர்பாக முதல் 3 வருடங்களுக்குள் திணைக்கள தலைவரால் நியமன அதிகாரிக்கு முன்வைக்கப்பட வேண்டிய 3 அறிக்கைகள் பற்றி கூறுக. இதுக்கு 5 பாயிண்ட், ஆனா 3 தான். சரிதானே, அப்ப இதுல எழுதுங்க. முதலாவது, முதல் வருட முடிவில் பின்னிணைப்பு 8க்கு அமைவாக, பின்னிணைப்பு 8 அனெக்சர், பின்னிணைப்பு 8 முதல் வருட முடிவில் பின்னிணைப்பு 8க்கு அமைவாக முதலாவது மீளாய்வு அறிக்கையும் அடுத்த பாயிண்ட் 2வது எழுதுங்க. 2ஆம் வருடம் முடிவில்
பின்னிணைப்பு 8க்கு அமைவாக இரண்டாவது மீளாய்வு அறிக்கை. இதை சொல்றது மீளாய்வு அறிக்கை. இரண்டாம் வருட முடிவில் பின்னிணைப்பு 8க்கு அமைவாக இரண்டாவது மீளாய்வு அறிக்கையும் அடுத்தது மூணாவது பாயிண்ட் மூன்றாம் வருடம் முடிவதற்கு ஆக குறைந்தது 3 மாதங்களுக்கு முன்னர், மூன்றாம் வருடம் முடிவடைவதற்கு ஆக குறைந்தது 3 மாதங்கள் முடிவடைவதற்கு முன்னர் இறுதி மீளாய்வு அறிக்கை பின்னிணைப்பு 8க்கு அமைவாக இறுதி மீளாய்வு அறிக்கை முன்வைக்கப்படல் வேண்டும். நியமன அதிகாரிக்கா கேள்வி, நம்ம அதை நியமன அதிகாரி சொல்ல தேவையில்லை, எழுதுனா சரி. அப்ப திருப்பி சொல்றோம் பாருங்க. முதலாம் வருட அறிக்கை முதலாம் ஆண்டு முடிவடைந்து பின்னிணைப்பு 8க்கு அமைவாக மீளாய்வு அறிக்கை, முதலாம் மீளாய்வு அறிக்கை அனுப்பப்படணும். பின்னிணைப்பு 8க்கு அமைவாக முதலாம் வருட மீளாய்வு அறிக்கை முதலாம் வருட முடிவில் அனுப்பி வைக்கப்படல் வேண்டும். இரண்டாவது வருட முடிவில் நாங்க என்ன செய்யறோம்னா நியமன அதிகாரிக்கு ஒரே தரத்துல அனுப்புறோம். ஆனா பொதுச்சேவாணை குழு ஒழுங்கு விதி என்ன சொல்லுது? ஒவ்வொரு வருட முடிவிலையும் அனுப்பணும். ஆனா 3 வருட முடிவிலே அனுப்புறதை ஏற்றுக்கொள்ளுது பொதுச்சேவாணை குழு. இரண்டாம் வருட முடிவில் பின்னிணைப்பு 8க்கு அமைவாக இரண்டாவது மீளாய்வு அறிக்கையும் மூன்றாம் வருடம் முடிவடைவதற்கு ஆக குறைந்தது 3 மாதங்களுக்கு முன்னர் பின்னிணைப்பு 8ல் மூன்றாவது மீளாய்வு அறிக்கையும் முன்வைக்கப்படல் வேண்டும். அப்படி எழுதுனா சரி. இவ்வளவுதான், சின்ன விஷயம்தான். இந்த அறிக்கையில என்ன இருக்கும்? அதுல வரவு சேவை நடத்த, அடுத்தது இவி பாஸ் பண்ண விஷயங்கள், இவி பிற்போட்ட விஷயங்கள், சலுகை காலம் வழங்கப்பட்டிருந்தா அது, சம்பளம் இருந்தா சம்பளமற்ற விடுமுறை விவரங்கள், இதுக்கு சேர்த்து அனுப்புற டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. இதோட சேர்த்து அதுக்கு ஆதாரமாக மருத்துவ அறிக்கை, மருத்துவ சேவை அறிக்கை, பின்னிணைப்பு மருத்துவ சேவை அறிக்கை, பொது 160 உடன்படிக்கை படிவம், சொத்து பிரகடன படிவம், சரிதானே? அடுத்தது சத்திய உறுதியுரை 278ல இப்படி நிறைய விடயங்கள் இருக்கு. ஆனால் இது முக்கியமானது இந்த 3. சரி, அப்ப நாம 2வது கேள்விக்கு பார்த்துட்டோம். இவ்வளவு 3ஐயும் எழுதுனா 5 புள்ளி. எங்களுக்கு இது வந்து மெட்ஸ் மாதிரி தானே, நாங்க சரியா அந்த எழுதிட்டோம்னா புள்ளிகள் எங்களுக்கு சூறா வந்துடும். ரைட். அடுத்தது 3வது கேள்வி, தகுதிகூர் காலத்தை பூர்த்தி செய்த ஒரு தொடர்பாக நியமன அதிகாரியால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை விளக்குக. அப்ப தகுதிகூர் காலம் பூர்த்தி செய்த ஒருவர் 3 வருடம் முடிஞ்சு, 3 வருடம் முடிஞ்சு சில வேளையில கால நீடிப்பு கிடைச்சிருந்தா அந்த கால நீடிப்பு காலமும் அதுக்குள்ள வரும். பூர்த்தி செய்த அலுவலர் ஒருவர் தொடர்பாக நியமனம் வழங்கின அதிகாரியால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், சரிதானே? அதை கேட்டு அப்ப இதுல வந்து நிறைய விஷயங்கள் வராது, சரிதானே? நியமனத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான தகமைகளை அரசாங்க உத்தியோகத்தர் பூர்த்தி செய்திருந்தால், சரிதானே, அவரது சேவை மூப்பு அடுத்த வேதன ஆண்டேற்றத்துக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வகையில அவர் நியமன தேதியிலிருந்து செயல்படும் அவரை உறுதிப்படுத்தும், நியமனத்தை உறுதிப்படுத்தும், சரிதானே? அதாவது
இவர் தகுதி கூறுகாலத்தை பூர்த்தி செய்திருக்கார். பூர்த்தி செய்துன்னா அவர் ஒழுங்கான முறையில் பூர்த்தி செய்திருவார். அப்ப இவருக்கு நியமனத்தை உறுதிப்படுத்துக்கு தேவையான தகமைகளை அரசாங்க உத்தியோகத்தில் எழுதுனா தனது நியமனத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான தகமைகளை உத்தியோகத்தர் பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் அவரது சேவை மூப்பன்றது சீனியாரிட்டி, சேவை மூப்பிற்கும் வேதன ஆண்டேற்றத்துக்கும் அல்லது ஆண்டு வேதனேற்றத்துக்கும் என்றது நல்ல அறிவு. அவரது ஆண்டு வேதனேற்றத்துக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லாத வகையில் ஏற்படாத வகையில் சேவை மூப்பிற்கும் ஆண்டு வேதனேற்றத்துக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் முதல் நியமன தேதி தொடக்கம் அவர் உறுதிப்படுத்தப்படுவார், பதவியில் உறுதிப்படுத்தப்படுவார். பாதிப்பில்லாத வகையில் முதல் நியமன தேதி தொடக்கம் பதவியில் உறுதிப்படுத்தப்படல் வேண்டும் என்று நியமன அதிகாரி என்ன செய்யணும்? பதவியில் உறுதிப்படுத்தப்படல் வேண்டும். இரண்டாவது எழுதுங்க, தகமைகளை உரியவாறு பூர்த்தி செய்யாத உத்தியோகத்தரது நியமனம் நியமன அதிகாரியால் முடிவுறுத்தப்படல் வேண்டும். நியமன அதிகாரியால் முடிவுறுத்தப்படல் வேண்டும். இதுல இதுல கேட்டிருக்க தகுதியோர் காலத்தை மட்டும்தான் கேட்டிருக்கேன், தகமைகள் போடையில. அது தகுதிகூர் காலத்தை பூர்த்தி செய்தது வரைக்கும் அதுல தகமைகள்ன்றது குறிப்பிடப்படுது இல்லையா? இல்ல கேள்வியில கேட்கப்படுது. காலத்தை பூர்த்தி செய்த அலுவலர் என்றால் அந்த 3 வருடத்துக்குள்ள அவரோட காலம் 3 வருடம் தானே. அதை பூர்த்தி செய்ததுக்கு பிறகு அவருக்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை, அதுல நாங்க எல்லாத்தையும் கவனிக்கோம். விளங்குதா? எல்லாத்தையும் அதுல தகமைகளை பூர்த்தி செய்தாக்களும் இருப்பினும் பூர்த்தி செய்தாக்களும் இருப்பினும். ஆனா பூர்த்தி செய்த அலுவலர் ஒருவர் தொடர்பா நாம கவனிக்க வேண்டிய நடவடிக்கை. பூர்த்தி செய்திருப்பார் 3 வருடமும், ஆனால் சில தகமைகளை அவர் கொண்டிருக்க மாட்டார். அப்படியான ஆட்களுக்கு உரிய நடவடிக்கை நாங்க எடுக்கணும். அப்ப இதுக்கு 15 புள்ளிகள், இது முக்கியமான விஷயம் என்றபடியா 15 புள்ளிகளை போட்டிருக்காங்க. அப்ப நாங்க 2 கேள்விக்கு 50 மார்க்ஸ் எடுத்துட்டோம். சரிதானே? 2 கேள்விக்கு 50 மார்க்ஸ், பாஸ் மார்க்ஸ் 40 தான். ஆனா கேள்விகளுக்கு நாங்க 2 கேள்வியை நாங்க புல்லா செய்தோம்னாலும் நாங்க சித்தி அடையக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. சரி, 3வது கேள்வியை பாருங்க. 3வது கேள்விக்கு நாங்க போவோம். அரச சேவையாளருக்கு சொத்துக்கடனை வழங்கும் போது வங்கியுடன் தொடர்புபடுத்தி அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவ்வாறான சொத்துக்கடனை பெறுவதற்குரிய விடயங்கள் இது. அப்ப 3வதுல 1வது பிரிவு சொத்துக்கடன், ப்ராப்பர்ட்டி லோன் நாங்க சொல்லுவோம். வங்கியுடன் தொடர்படுத்தி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இப்ப வங்கியில இருந்தா நம்ம வங்கியூடாதான் இந்த சொத்துக்கடன் முதல் ஒரு காலத்துல இந்த சொத்துக்கடன்
வீடு கட்டுறதுக்கு காணி வாங்குறதுனா கடன் அரசாங்க திணைக்களத்திலிருந்தே நாங்கள் எடுத்தது முதல். அதுக்கு பிறகு சேகுலர் மூலம் 8/2005 அதுக்கு பிறகு வந்த சேகுலர் மூலம் இது வங்கிகள் மூலம்தான் இந்த கடனை நேரடியாக வங்கி இதை பெற்றுக்கொள்ளலாம். எங்கட நியமன அதிகாரி இந்த கடனுக்கான அனுமதியை தருவார், திணைக்கள தலைவர் அல்லது நியமன அதிகாரி. அதை தகவலை தந்துட்டு இவ்வாறான சொத்து கடனை பெறுவதற்குரிய விடயங்கள் என்னென்னத்துக்கு இந்த சொத்து கடனை எடுக்கலாம், என்னென்ன தேவைக்காக இந்த சொத்து கடன் வழங்கப்படுது. அப்ப நாங்க கடன் சம்பந்தமாக ஒரு டியூட்ல தந்திருக்கிறேன். சில முக்கியமான கடன்கள் என்னென்ன சந்தர்ப்பத்தில் அந்த கடன்கள், இதுல விடயங்கள் என்ன கேட்கலாம், பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன கேட்கலாம், சந்தர்ப்பங்கள் அல்லது விடயங்கள் என்று கேட்கலாம். அப்ப அதுல எழுதி கொள்ளுங்க, நீங்க டியூட்டா பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். வீடு ஒன்றை நிர்மாணிப்பதற்கான ஒரு காணியை கொள்வனவு செய்ய, வீடு ஒன்றை நிர்மாணிப்பதற்கான காணி ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு 2 புள்ளி வீடு ஒன்றை கொள்வனவு செய்வதற்கான, வீடு ஒன்றை நிர்மாணிப்பதற்கு தேவையான காணியை கொள்வனவு செய்வதற்கு. அடுத்தது, விண்ணப்பதாரிக்கு சொந்தமான காணியில் வீடு ஒன்றை புதிதாக நிர்மாணிக்க. விண்ணப்பதாரிக்கு சொந்தமான காணி வீடு ஒன்றை நிர்மாணிப்பதற்கு, முதல் காணி கொள்வனவு செய்வதற்கு அல்லது இரண்டாவது வீடு ஒன்றை நிர்மாணிப்பதற்கு, ஏதாவது ஒரு பர்பஸ். அடுத்தது மூணாவது, வீட்டுடனான ஒரு காணியை அல்லது மாடி வீடு ஒன்றை கொள்வனவு செய்ய. அதாவது கட்டுப்பட்டிருக்கிற ஒரு வீட்டுடன் கூடிய காணி, ஒரு வீட்டுடனான ஒரு காணியை அல்லது மாடி வீடு ஒன்றை, மாடி வீடு ஒன்றை கொள்வனவு செய்ய. அடுத்தது நாலாவது, நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஒரு வீட்டை திருத்தி அமைப்பதற்கும் புதிதாக ஒரு பிரிவை நிர்மாணிக்கும். அந்த வீட்டோட வேற ஒரு பிரிவை வீட்டை திருத்துறதுக்கு இருக்கலாம், அல்லது அந்த வீட்டோட சேர்த்து இன்னொரு போசனை கட்டுறதுக்காகவும் இருக்கலாம். அப்ப நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஒரு வீட்டை திருத்தி அமைப்பதற்கு அல்லது ஒரு பிரிவை புதிதாக நிர்மாணிப்பதற்கு. அடுத்தது, பகுதியாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஒரு வீட்டின் மீதி வேலைகளை முடிவுறுத்த. ஒரு குறையா கிடக்கு, ஒரு வீடு கட்டுறது குறையில கிடக்கு, அப்ப அதை முழுமைப்படுத்துறது. பகுதியளவு நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஒரு வீட்டை முழுமைப்படுத்த அல்லது மீதி வேலைகளை முடிவுறுத்த. அப்ப இதுல 5 பாயிண்ட் நாங்கள் எழுதியிருக்கோம். இந்த நோக்கங்களுக்காக சரி சொத்து கடனை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்ப சந்தர்ப்பங்கள் அல்லது விடயங்கள் என்று கேட்டா, அப்ப 5க்கும் 1க்கு 2 புள்ளி, 5க்கும் 10 புள்ளி வந்து. அடுத்ததை பாருங்க, அரசு சேவையாளருக்கு இடர்கடனை பெறத்தக்க விடயங்கள். நாங்க டிஸ்ட்ரஸ் லோன் சொல்றது 10 மாத எங்களுடைய சம்பளத்தை நாங்க பெற்றுக்கொள்றது. அப்ப இதுக்கான சந்தர்ப்பம் அதை நாங்க எழுதியிருக்கோம். எங்களோட ஒரு டியூட்ல இது தந்திரிக்கன்னு பாருங்க, இடர்கடனை பெறதுக்கான சந்தர்ப்பம். அப்ப அதுக்கும் எழுதுங்க, தீ, வெள்ளப்பெருக்கு அல்லது அத்தகைய வேறு அனர்த்தங்கள் மூலம் ஏற்படக்கூடிய இடுக்கண்களுக்கு நிவாரணம் பெறுதல். தீயாரிக்கலாம், வெள்ளம் அல்லது இயற்கை அனர்த்தங்கள், வேறு
இயற்கையானது சுனாமி அப்படியான விடயங்கள் அல்லது பெரிய சுழல் காத்துகள் இதுகளால ஏற்படுற இயற்கை அனர்த்தங்களுக்கு நிவாரணம் வழங்குறது. தீ தீ நெருப்பா தீ வெள்ளப்பெருக்கு போன்ற வேறு இயற்கை அனர்த்தங்கள் மூலம் தீ வெள்ளப்பெருக்கு போன்ற மற்றும் வேறு இயற்கை அனர்த்தங்கள் மூலம் ஏற்படக்கூடிய இடுக்கண்களின் போது நிவாரணம் வழங்கல். இடுக்கண் என்றா துன்பம், அப்படியான நேரம் ஏற்படுற கஷ்டத்துக்கு நிவாரணம் வழங்குறதுக்கு இடர்கடனை பெறலாம். அடுத்தது 2வது எழுதுங்க, மருத்துவ செலவுகள், மருத்துவ செலவுகள், மருத்துவமனை கட்டணங்கள் அல்ல நோயாளர் பராமரிப்பு இல்ல கட்டணங்கள். நோயாளர் பராமரிப்பு இல்லைன்னா பிரைவேட்டா நாங்க இப்ப போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தங்கியிருந்து அப்படி அதுக்கு காசு கட்டுறதுக்கும் நாங்க அப்படியான பில்லுகளை சமர்ப்பித்து இந்த கடன் எடுக்கலாம். அப்படி எங்களுக்கு தேவையில்லை. மருத்துவ செலவுகள், மருத்துவ கட்டணங்கள் அல்லது நோயாளர் பராமரிப்பு இல்ல கட்டணங்கள். அடுத்தது உத்தியோகத்தரின் குடும்ப உறுப்பினரின் சுகையினம். உத்தியோகத்தரின் குடும்ப உறுப்பினரின் சுகையினம் காரணமாக கடன்படுதல். அவருக்கு இல்லை, இன்னொரு அவரோட குடும்ப உறுப்பினரிடம் வாழ்க்கை துணை, பிள்ளைகள், அவங்களோட குடும்ப உறுப்பினரின் சுகையினம் காரணமாக கடன் பெறுதல். அந்த பெற்ற கடனை நாங்க கொடுக்கறதுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த கடனை பெறுறது உத்தியோகத்தரின் குடும்ப உறுப்பினர் ஒருவரின் சுகையினம் காரணமாக கடன் படுதல் அல்லது கடன் பெறுதல். மற்றது குடும்ப உறுப்பினரின் மரண செலவினங்கள். குடும்ப உறுப்பினர் ஒருவரின் மரண செலவினங்கள். இதெல்லாம் இடர்கடன் என்றது ஒரு எதிர்பாராம வார ஒரு விஷயம். இடுக்கண் கடன், இடர்கடன் என்றெல்லாம் சொல்றது. குடும்ப உறுப்பினர் ஒருவரின் மரண செலவினங்கள், அதை செலவினங்கள் ஈடு செய்யறதுக்கும் எடுக்கலாம். மற்ற நாங்க என்ன செய்வோம், அநேகமாக குடும்ப உத்தியோகத்தர் வசிக்கிற வீட்டில் ஏதாவது சில சின்ன திருத்த பணிகள், சரிதானே, திருத்த பணிகள் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர் அல்லது அவரோட வாழ்க்கை துணை இவங்களுக்கு சொந்தமான வீடுகளில் வசிக்கிற வீடுகளில் இருக்கிற சிறிய திருத்த பணிகளை செய்யறதுக்கும் கூட கடன் நிறைய இருந்தாலும் இந்த சின்ன சிறிய திருத்த வேலைகளுக்கு கூட அந்த கடனை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள் இடர்கடனை பெறுறதுக்கான வழிகளா இருக்கு. அதுல நமக்கு 10 தானே, எத்தனை கேட்டிருக்கு? இடர்கடனை பெறத்தக்க விடைகள் 10 தருது. அப்ப 10 எழுதணும்னா நாம எத்தனை இருக்கும்? 6 எழுதியிருக்கோம். என்ன அடுத்தது? கடமை நிமித்தம் 5 எழுதியிருக்கோம். என்ன, அதாவது தீ, வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை அனர்த்தங்கள் மூலம் ஏற்படக்கூடிய
இடுக்கண்களுக்கு நிவாரணம் பெறுறது ஒன்று. இரண்டாவது, மருத்துவ செலவு, மருத்துவமனை கட்டணங்கள் போன்ற இல்லங்களுக்கான கட்டணம், சரிதானே, நோயாளர் பராமரிப்பு இல்லங்களுக்கான கட்டணம். மூணாவது, குடும்ப அதாவது உத்தியோகத்தர் குடும்ப உறுப்பினர் சுகையினத்துக்கு கடன் பெறுறது, கடன் பட்டிருந்தால் அதை மீளளிக்கிறது கொடுக்கலாம். நாலாவது குடும்ப உறுப்பினரின் சுகையினத்துக்காக செலவு செய்தமை காரணமாக, அதை எழுதி கொள்ளுங்க, அதை எழுதல நினைக்கன், குடும்ப உறுப்பினர் ஒருவரின் சுகையினத்துக்கு செலவு செய்தமைக்காக, குடும்ப உறுப்பினர் ஒருவரின் சுகையினத்துக்கு செலவு செய்தமைக்காக வீட்டு வாடகை செலுத்த முடியாமல் போன சந்தர்ப்பத்தில், அவர் வீட்டு வாடகை கட்டி வார ஒருவர் சம்பளத்தில் இருந்து, ஆனால் அவர் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர் சுகையினம் ஏற்பட்டதால் அவர் செலவு செஞ்சிட்டார், வீட்டு வாடகை கட்டல். அப்ப அவர் சொல்லலாம், எனக்கு வீட்டு வாடகை குடும்ப உறுப்பினர் சுகையினத்துக்காக வீட்டு வாடகை நான் இருந்த காசை செலவழிச்சிட்டேன் சுகையினத்துக்கு, வீட்டு வாடகை கட்டுறதுக்கு எனக்கு லோன் தாங்கன்னு கேட்டா கொடுக்கலாம். அப்ப குடும்ப உறுப்பினர் ஒருவரின் சுகையினத்துக்காக வீட்டு வாடகை, சரிதானே, வீட்டு வாடகை செலுத்தாமல் போனதால் நிலுவையாக உள்ள வீட்டு வாடகையை செலுத்துவதற்கு, அப்படி எழுது, சுவையினத்துக்காக வீட்டு வாடகை செலவு செய்தமையினால் ஏற்பட்ட வீட்டு வாடகை நிலுவையை செலுத்துவதற்கு. மற்றது உத்தியோகத்தர் ஒருவருட உத்தியோகத்தரின் குடும்ப உறுப்பினர் மரண செலவினங்கள். அடுத்தது, வீட்டினுடைய உத்தியோகத்தர் அல்லது வாழ்க்கை துணைக்கு சொந்தமான வீட்டில் உள்ள சிறு திருத்த பணிகள். மற்றது, கடமை நிமித்தம் பயன்படுத்துகின்ற மோட்டார் வாகனம், மோட்டார் வாகனத்தினுடைய அத்தியாவசிய, கடமை நிமித்தம் பயன்படுத்தக்கூடிய மோட்டார் வாகனத்தின் அத்தியாவசிய திருத்த பணிகள். மற்றது இன்னொன்று கெடுக்கலாம் என்றால், எட்டாவது, இந்த மலேரியா, ஜானைக்கால் போன்ற நோய்கள் ஏற்படாமல் நுளம்பால் அது பெறுகிறது, சரிதானே. ஜானைக்கால், மலேரியா போன்ற நோய்களில் இருந்து, சரிதானே, பாதுகாப்பு பெற நுளம்பு வலைகளை கொள்வனவு செய்வது. நாம டியூட்டில் எழுதியிருக்கோம், டியூட்டு தந்திரிக்கணும் ஏற்கனவே. மலேரியா, யானைக்கால் போன்ற நோய்களிலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்காக நுளம்பு வலைகளை கொள்வனவு செய்வதற்கு. அடுத்தது, ஒன்பதாவது, தனது பொறுப்பில் தங்கி வாழுகின்ற பிள்ளை ஒன்றுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு பாடசாலை புத்தகங்களை கொள்வனவு செய்வது. பாடசாலை புத்தகம் என்றா பயிற்சி புத்தகங்கள், தேவையான பயிற்சி புத்தகங்கள் அல்லது வேற கொப்பிகள், அதில் கொள்வனவு செய்வதற்கும் இதை நாங்கள் எடுக்கலாம். ஏற்பாடுகளுக்கு ஈக்கோட்டு ரீதியாக இருக்கு. தனது பொறுப்பில் தங்கின்ற பாடசாலை பிள்ளைகளுக்கான பயிற்சி புத்தகங்கள், அப்பியாச கொப்பிகள் போன்றவற்றை கொள்வனவு செய்வதற்கு. மற்றது, பத்தாவது, உத்தியோகத்தர் ஒருவருக்கு உடனடியாக வாடகைக்கு வீடு ஒன்று எடுக்கணும் என்ற ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அதுக்கான முற்பணத்தை பெறுறதுக்காகவும் வாடகை முற்பணம் ஒன்றை வழங்க வேண்டியிருக்கும். 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும், உதாரணத்துக்கு மாதம் 10,000 ரூபாய் வாடகை மட்டும் ஒருவருக்கு ஆன்சர் வந்துட்டு போயிட்டு அவர் இடத்துக்கு, அங்கே அவருக்கு குவார்டர்ஸில் ஒரு வீடு ஒன்று அவர் எடுக்கணும், அவரை சொந்த இதில் எடுக்கணும். அப்படியான டைமில் அந்த வாடகையை கொடுக்கறத விட காசு இல்லை, அட்வான்ஸும் கேட்பாங்க. மாதம் வாடகை கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அட்வான்ஸ் கேட்பாங்க. ஆனால் இவர்கிட்ட அந்த நேரம் உத்தியோகத்திட்ட இருக்காது. அப்படியான நேரம் அதை காட்டி சந்தர்ப்பத்தில் எடுக்கலாம். அப்ப எழுதுங்க,
உத்தியோகத்திற்கு உடனடியாக வதிவதற்கு வீடொன்றை வாடகைக்கு எடுப்பதற்காக உத்தியோகத்திற்கு உடனடியாக வதிவதற்கு வீடொன்றை வாடகைக்கு எடுப்பதற்காக வாடகை முற்பணம் வழங்கும் நோக்கத்துக்கு வாடகை முற்பணம் வழங்கும் நோக்கத்துக்கு. அப்ப இதுக்கு 10 புள்ளிகள். இப்ப 3வது கேள்வியில நாங்க முதல் 5க்கும் 10 புள்ளி, 2வது கேள்விக்கு 10 புள்ளி, 20 புள்ளி 20 புள்ளி எங்களுக்கு வந்துட்டு. அடுத்ததை பாருங்க. 3வது மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு, மோட்டார் வாகனம் வெஹிக்கிள், ஒரு வெஹிக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு கடனை பெற்றுக் கொள்வதற்காக அலுவலர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய தகமைகளை குறிப்பிடும். இது நாங்க டியூட்ல பார்த்துருக்கோம். மோட்டார் வாகனத்தை கொள்வனவு செய்யறது. அப்ப மோட்டார் வாகனம் கொள்வனவு செய்யணும், யார் கொள்வனவு செய்யலாம், அவருக்கு என்ன தகமைகள் இருக்கணும். அப்ப முதலாவது ஒரு உத்தியோகத்தர் இந்த மோட்டார் வாகன கடன் எடுக்கிறன்னா பதவியில உறுதிப்படுத்த, சொத்து கடனுக்கு தான். சரிதானே? நமக்கு இப்ப இந்த கேட்கிற கேள்வி, இந்த கேள்வியை பொறுத்தவரை நாம இதுக்கு எழுத விடைய நாம் எழுதும். சரிதானே? அது எல்லா கடனுக்கும் பேரும், சொத்து கடனுக்கும் பேரும், இதுக்கும் பேரும். மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்யறதுக்கு முதலாவது எழுதுங்க, பதவியில் உறுதிப்படுத்தப்பட்டிருத்தல். எழுதுனா நிரந்தர உத்தியோகத்தர், நிரந்தரமாக்கப்பட்டிருக்கணும். சரிதானே? நிரந்தர உத்தியோகத்தர், அந்த வசனத்தையும் பாவிக்கலாம். நிரந்தர உத்தியோகத்தர் பதவியில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும். பிறகுள்ள எழுதுங்க நிரந்தர உத்தியோகத்தர். 2வது எழுதுங்க மோட்டார் வாகன மைல் கூலி பெறுவதற்கு, மைலேஜ். மோட்டார் வாகன மைல் கூலி பெறுவதற்கும் அடிக்கடி உத்தியோகபூர்வ பிரயாணங்களில் ஈடுபடுவதற்கும் நேரிடுகின்ற உத்தியோகத்தர். அதாவது யார் இது? அதிகமாக பதவிநிலை உத்தியோகத்தராக இருப்பார், அல்லது ஃபீல்டு ஆபீசராக இருப்பார், வெளிக்கள உத்தியோகத்தராக இருப்பார், அல்லது ஒரு ஸ்டாஃப் கிரேட் ஆபீசராக சேர்ந்த நிறுவனத்துக்கு பொறுப்பாக இருக்கிற உத்தியோகத்தராக இருக்கலாம். அதாவது மைல் கூலி அவங்களுக்கு உத்தியோகபூர்வ கடமைகளுக்காக தந்த வாகனத்தை, உத்தியோகபூர்வ கடமைகளுக்காக தந்த வாகனத்தை பாவிக்கக்கூடிய உத்தியோகத்தை. விளங்குதானே? அப்ப அதுக்குத்தான் இப்படி நாங்க எழுதுறோம். அதாவது மோட்டார் வாகன மைல் கூலி பெறுவதற்கும், மோட்டார் வாகன மைல் கூலி பெறுவதற்கும் அடிக்கடி உத்தியோகபூர்வ பிரயாணங்களில் ஈடுபடுவதற்கு, அடிக்கடி உத்தியோகபூர்வ பிரயாணங்களில் ஈடுபடுவதற்கும் நேரிடுகின்ற உத்தியோகத்தர், அந்த தேவையை கொண்டிருக்கிற உத்தியோகத்தர். சரிதானே? எல்லாருக்கும் வாகன கடன் கொடுக்குறல்ல. இப்ப 5 நாளும் வேலைக்கு வர ஒரு ஆள், அவர் அடிக்கடி பிரயாணங்களை செய்ய தேவையில்லை, ஆபீஸுக்கு வந்துட்டு அவர் போகலான்னா பொது வாகனங்களை பயன்படுத்தலாம். கடமைக்காக எங்கேயும் தூரத்துக்கு போறோம்னா அவருக்கு வாகனம் உண்டு, டியூட்டிக்காக அவருக்கு வாகனம் பாவிக்கிற உரி திரிக்க மாட்டான். இல்லாட்டி அவர் பொது போக்குவரத்துல பிரயாணத்தை மேற்கொண்டுட்டு அவருக்குரிய பிரயாண செலவை அவர் கிளைம் பண்ணி எடுக்கலாம். இது வாகனத்துக்கு பாவிக்கிறதுக்கு சில உத்தியோகத்தர்களுக்கு தான் அந்த உரித்திரிக்கு. அப்படியான ஆட்களுக்கு தான் நாங்க இந்த மோட்டார் கடன் வழங்குறதுக்கான தகுதி. 3வது எழுதுங்க, தனது கடமைகளை நிறைவேற்றுவதற்காக மோட்டார் வாகனம் ஒன்றை வைத்திருத்தல் வேண்டுமென, தனது கடமைகளை நிறைவேற்றுவதற்காக மோட்டார் வாகனம் ஒன்றை வைத்திருத்தல் வேண்டுமென விதித்துரைக்கப்பட்ட அலுவலர்.
அதாவது நீங்க கட்டாயம் ஒரு மோட்டார் வாகனம் வச்சிருக்கணும். 2 விதித்துரைக்கப்பட்ட ஒரு அலுவலர் அவருக்கும் இந்த மோட்டார் வாகன கடன் கொடுக்கலாம். மற்றது 4வது எழுதுங்க. கடன் பெற்றுள்ளவரும் கடன் பெற்றுள்ளவரும் கடன் பெற்றுள்ளவரும் பதவி உயர்வு அடிப்படையின் பேரில் அல்லது புதிய நியமனம் பெறுவதன் அடிப்படையின் பேரில் கடன் பெற்றுள்ளவரும் பதவியுயர்வு அடிப்படையின் பேரில் அல்லது புதிய நியமனம் பெறுவதன் அடிப்படையின் பேரில் மோட்டார் வாகன மைல் கூலி பெறுவதற்கு தகமை பெற்றுள்ளவருமான ஒருவர். கடன் பெற்றுள்ளவரும் பதவியுயர்வு அடிப்படையின் பேரில் அல்லது புதிய நியமனம் பெறுவதன் அடிப்படையின் பேரில் மோட்டார் வாகன மைல் கூலி பெறுவதற்கு தகமை. இவர் ஒரு கடன் ஏற்கனவே பெற்றுட்டார். ஆனால் இது 5 வருஷத்துக்கு ஒரு தரம் கொடுக்கலாமா, 5 வருடத்துக்கு ஒரு தரம் கொடுக்கலாம். ஆனால் இப்ப இதுல சொல்லப்படுறது ஒருவர் கடன் ஏற்கனவே பெற்றுட்டார். ஆனால் அவர் பதவியுயர்வு அடிப்படையில் அல்லது புதிய நியமனம் பெறுவது அடிப்படையில் மோட்டார் வாகன மைல் கூலி பெறுவதற்கு தகமை பெற்றுள்ளவர் என்றால் அவருக்கும் இந்த மோட்டார் வாகன கடன் கொடுக்கலாம். மற்றது எழுதுங்க. மோட்டார் சைக்கிள் அல்லது ஸ்கூட்டர் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக சிபாரிசு செய்யப்படும் உத்தியோகத்தர்கள். இப்ப சில நேரம் மோட்டார் சைக்கிள் அல்லது ஸ்கூட்டர் உங்களுக்கு போதும், அதுல நீங்க பிரயாணம் செய்யலாம் என்று சொல்லி சில ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு சொல்லுவாங்க. அப்படியான நேரம் அவங்களுக்கும் இந்த கடன் எடுக்கலாம். வேற வாகனங்கள் தேவையில்லை. மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்கள் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், அடுத்தது விவசாய விரிவாக்கல் இப்படியான போன்ற உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி உத்தியோகத்தர்களுக்கெல்லாம் அதை கொடுத்தது. அப்படியான சந்தர்ப்பத்திலையும் இது எடுக்கலாம் இந்த கடன். இன்னொரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இந்த மோட்டார் வாகன கடன் 5 வருடங்களுக்கு ஒரு தரம் பெற்றுக்கொள்வதற்கு சரிதானே, பெற்றுக்கொள்ளலாம். ஒரு தகமை என்று இல்லை, ஆனா 5 வருடத்துக்கு ஒரு தரம் பெற்றுக்கொள்ளலாம்ன்றது இருக்குத்தானே. அது 5 வருஷம் முடிய அவர் திருப்பி தகமை பெறுவார். பெற்றுக்கொள்ளலாம். அப்ப 3வது கேள்வியில நாங்க மூணாவது பிரிவையும் நாங்க பார்த்துட்டோம். சரிதானே, 3வது பிரிவையும் நாங்க பார்த்துட்டோம். இப்ப 4வது கேள்விய நாங்க பார்ப்போம். நாலாவதுல 1வது பிரிவை பாருங்க. அரச அலுவலர் ஒருவருக்கு சம்பளத்துடனான கற்கை விடுமுறை பெறத்தக்க 5 சந்தர்ப்பங்கள் தருக. இது முக்கியமான ஒரு கேள்வி. சம்பளத்துடனான கற்கை விடுமுறை பெறத்தக்க 5 சந்தர்ப்பங்கள். ஒரு உத்தியோகத்தருக்கு அரசாங்க செலவுல தகமைகளை பெற்றுக்கொள்வதற்காக அனுமதிக்கப்பட்ட திணைக்கள பயிற்சி அல்லது புலமை பரீட்சை ஒன்றுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் சந்தர்ப்பம். எழுதி கொள்ளுங்க.
அரசாங்க செலவில், அரசாங்கத்துல செலவு, அரசாங்கம் அது செலவு செய்யப்படும். அரசாங்க செலவில் சில நேரம் உங்களுக்கு நீண்ட வசனம் எழுத இயலான்னு சொன்னா நீங்கள் அதெல்லாம் அரசாங்க செலவில் புலமை பரிசில் பரீட்சை, புலமை பரிசில் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் சந்தர்ப்பம் என்று சுருக்கமாக எழுதிவிடலாம். அதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நீண்ட வசனம் வராட்டி, ஞாபகம் வராட்டி. சரிதானே? அரசாங்க செலவில் உரிய தகமைகளை பெற்றுக்கொள்வதற்காக அனுமதிக்கப்பட்ட, அரசாங்க செலவில் உரிய தகமைகளை பெற்றுக்கொள்வதற்காக அனுமதிக்கப்பட்ட திணைக்கள பயிற்சி முறைமை ஒன்றின் கீழ், திணைக்கள பயிற்சி முறைமை ஒன்றின் கீழ் அல்லது அல்லது புலமை பரீட்சை ஒன்றின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தர்ப்பம், தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். திணைக்கள பயிற்சி முறைமை ஒன்றின் கீழ் அறிக்கலாம் அல்லது புலமை பரிசில் பரீட்சை ஒன்றின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னத்துக்கு? அரசாங்க செலவில் உரிய தகவலை பெற்றுக் கொள்வதற்காக அனுமதிக்கப்பட்ட பயிற்சி அறிக்கணும் அல்லது ஒரு புலமை பரிசை பயிற்சி. இதுக்காக அவங்க சில இதுகளை விண்ணப்பங்களை கோல் பண்ணி அதுக்கு பொருத்தமான உத்தியோகத்தர்களை எடுப்பாங்க. எடுத்து கொலசிப் புலமை பரிசில் மூலம் அனுப்புவாங்க அல்லது திணைக்கள பயிற்சி திட்டத்தை அடிப்படையில் அவங்களுக்கு அந்த இதை கொடுப்பாங்க. சம்பளத்துடனான விடுமுறை தான் அவங்களுக்கு வழங்குறது, கற்கை விடுமுறை. அப்ப அரசாங்க சரிதானே தகமைகளை பெற்றுக்கொள்றதுக்காக என்ற ஒரு ஏற்பாடு இருக்கும். அரசாங்க செலவுல அந்த கோர்ஸை முடிக்கிறதுன்றது அல்லது ஒரு பரிசில் முடிக்கிறான் இருந்தால் அப்படியான சந்தர்ப்பத்துக்கு சம்பளத்துடனான கற்கை விடுமுறை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த 2வது எழுதுங்க, அரசாங்க வேண்டுகோளின் மீது பெற்றுக்கொள்ளப்பட்ட புலமை பரிசில் ஒன்றுக்காக செல்லும் சந்தர்ப்பம். அரசாங்க வேண்டுகோளின் மீது பெற்றுக்கொள்ளப்பட்ட, அரசாங்கம் வேறு சில நிறுவனங்கள் வேறு நாட்டுகள்ல இருந்து அரசாங்கம் சில புலமை பரிசில்களை கேட்டெடுக்கும் எங்கட நம்ம நாடு ஏதாவது உடன்படிக்கையின் அடிப்படையில். அப்படியான சந்தர்ப்பத்திலையும் தேர்ந்தெடுக்கப்படுற உத்தியோகத்தர்களுக்கு இது சம்பளத்துடனான கற்கை விடுமுறை வழங்கலாம். அரசாங்கத்தின் வேண்டுகோளின் மீது பெற்றுக்கொள்ளப்பட்ட புலமை பரிசில் ஒன்றுக்கு செல்லும் சந்தர்ப்பம். அடுத்தது 3வது, தனது பதவியுடன் சம்பந்தப்பட்ட ஆட்சேர்ப்பு நடைமுறையின் பிரகாரம். ஆட்சேர்ப்பு நடைமுறையில அந்த பதவியோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கும். தனது பதவியுடன் சம்பந்தப்பட்ட ஆட்சேர்ப்பு நடைமுறையின் பிரகாரம் அரசாங்க அல்லது வெளிநாட்டு அரசாங்கம் ஒன்றின், அரசாங்க அல்லது வெளிநாட்டு அரசாங்கம் ஒன்றின் அல்லது ஒன்றின் செலவில், அரசாங்க அல்லது வெளிநாட்டு அரசாங்க அல்லது முகவர், ஒரு ஏஜென்ட் அறிக்கலாம், ஏஜென்ட் நிறுவனம் ஒன்றின் செலவில் வெளிநாடு செல்லும் சந்தர்ப்பம். ஏதாவது ஒன்று ஞாபகம் இருந்தாலும் வெளியிடுங்க. இப்ப இந்த 3வது பாயிண்ட்டுக்கு இப்படியும் எழுதலாம் என்றால், தனது பதவியுடன் சம்பந்தப்பட்ட ஆட்சேர்ப்பு நடைமுறை என்றது வரும். தனது பதவியுடன் சம்பந்தப்பட்ட ஆட்சேர்ப்பு நடைமுறையின் கீழ் வெளிநாட்டு முகவர் ஒன்றின் மூலம் வெளிநாட்டுக்கு செல்லும் சந்தர்ப்பம். என்ன கற்கைக்கு தான், கற்கையை நாங்கள் எழுதாடியா தான் கேள்வி. அப்ப அப்படியான சந்தர்ப்பம். இன்னொன்று, திணைக்கள வேலை திட்டத்தினுள் உள்ளடக்கப்பட்டது. திணைக்கள
பயிற்சி வேலை திட்டத்தினுள் உள்ளடக்கப்பட்டதும் அவரது முயற்சியினால் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றினால் அவருக்கு புலமை பரிசில் வழங்கப்படும் சந்தர்ப்பம். என்னென்றால் இந்த திணைக்கள வேலை திட்ட பயிற்சி திட்டத்திலே உள்ளடக்கப்படும். இப்ப பயிற்சி திட்டங்கள் இருக்கு, திணைக்களத்துல பயிற்சி வேலை திட்டங்கள் தயார் செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்தந்த உத்தியோகர்கள் என்னென்ன பயிற்சி கட்டாயம் எடுக்கணும். ஆனால் திணைக்களத்துல செலவுலான அது வரப்போகுது. இவர் ஒரு உத்தியோகத்தர், அவர் ஒரு விண்ணப்பம் உண்டா வெளிநாட்டு ஒரு புலமை பரிசிலுக்காக போடுற திணைக்களத்துக்கூட போடுறாரு, அது கிடைச்சிட்டு. இப்ப அரசாங்கத்துல செலவு இல்லை, வெளிநாட்டு புலமை பரிசில் அவருக்கு கொடுபடப்போது. அப்படியான சந்தர்ப்பத்திலே அவருக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப திணைக்கள வேலை திட்டத்தினுள்ள உள்ளடக்கப்பட்டதும் அவரது முயற்சியினால் வெளிநாட்டு அரசாங்கம் ஒன்றின் மூலம் கிடைக்கப்பெறும் புலமை பரிசின் மூலம் கிடைக்கப்படும் பயிற்சி. அடுத்தது 5வது. அவங்க திரும்ப சொல்லுங்க சார். 4வது திரும்ப சொல்லுங்க சார். 5வது. 4வது சொல்றேன். திணைக்கள பயிற்சி வேலை திட்டத்தினுள் உள்ளடக்கப்பட்டதும் திணைக்கள பயிற்சி வேலை திட்டத்தினுள் உள்ளடக்கப்பட்டதும் உத்தியோகத்தரது முயற்சியினால் வெளிநாட்டு அரசாங்கம் ஒன்றினால் அல்லது நிறுவனம் ஒன்றினால் வெளிநாட்டு அரசாங்கம் ஒன்றினால் அல்லது நிறுவனம் ஒன்றினால் புலமை பரிசில் வழங்கப்படும் சந்தர்ப்பம். புலமை பரிசில் வழங்கப்படும் சந்தர்ப்பத்தில் அல்லது சந்தர்ப்பம் திணைக்கள பயிற்சி வேலை திட்டத்தினுள் உள்ளடக்கப்பட்டதும் அவரது முயற்சியினால் வெளிநாட்டு நிறுவனம் அல்லது வெளிநாட்டு அரசாங்கத்தினால் அவருக்கு புலமை பரிசில் வழங்கப்படும் சந்தர்ப்பம். அப்ப இதுக்கு ஆனா திணைக்கள வேலை திட்டத்தினுள்ள இந்த பயிற்சி இவர் எடுக்கணும் என்ற ஒன்று இருக்கணும். அதுல சரிதானே இருக்கணும். மட்டும்தான் அதை கொடுப்பான். அடுத்தது 5வது. இப்ப இன்னொன்று இருக்கணும்னால் வெளிநாட்டு அரசாங்கம் அல்லது முகவர், வெளிநாட்டு அரசாங்கமா இருக்கலாம், அவங்களோட வெளிநாட்டு அரசாங்கத்துல முகவரா இருக்கலாம், ஏஜெண்டா இருக்கலாம். அப்படியான ஆட்கள்கிட்ட சரி அவங்க ஒரு கருத்தரங்கு அல்லது ஒரு கல்வி சுற்றுலா பயிற்சி ஒரு செயல்முறை இருக்கலாம், ஒரு சின்ன பயிற்சியா இருக்கலாம், அல்லது கல்வி சுற்றுலாவா இருக்கலாம். அப்படியான சுற்றுலா ஒன்று மேற்கொள்றதுக்காக இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டு சரிதானே, அழைப்பான ஒன்று விடுக்கப்பட்டு இப்ப இன்னன்னார் தான் அதுக்கு கலந்து கொள்ளணும் ஒரு லிஸ்ட் ஒன்றை நமது நாட்டு அரசாங்கம் தயாரிக்கிற நேரம் அதுல இந்த உத்தியோகத்தர பேர் இருந்தால் அவருக்கும் இந்த சம்பளத்துடனான பயிற்சி விடுமுறை வழங்கலாம். அப்ப ஒரு கல்வி சுற்றுலா என்றதும் சரிதானே, கல்வி சுற்றுலா அல்லது ஒரு பயிற்சி அதோட சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சியா இருக்கலாம், கல்வி சுற்றுலாவாக இருக்கலாம், அல்லது ஒரு செயலமர்வாகவும் இருக்கலாம். ஒரு ஒரு குறிக்கப்பட்ட 3 வருடம் 6 மாதம் 1 வருடம் ஆண்டுக்கும் செயலமர்வு இருக்கலாம், அல்லது பயிற்சி இருக்கலாம். அப்படியான நேரம் இப்ப சீனாவுக்கெல்லாம் அப்படி போனதெல்லாம் அப்படியான நேரம் அந்தந்த உத்தியோகத்தர்கள் லிஸ்ட் ஒன்றை பிரிப்பி ஆகணுங்க, யாருக்கு இதை கொடுக்கணும் சரிதானே. அது இவங்களோட பயிற்சி திட்டத்துக்குள்ள இல்லாத உண்டாகவும் இருக்கலாம், இவங்களுக்கு ஆட்சேர்ப்பு திட்டத்தில் இல்லாம இருக்கலாம், ஆனா அவசியமா தேவைப்படும் சில பதவிகள். அப்படியான நேரம் அப்ப எழுதி கொள்ளுங்க, வெளிநாட்டு அரசு அல்லது முகவரினால், வெளிநாட்டு அரசாங்கம் அல்லது முகவரினால் ஏற்பாடு செய்யப்படும் செயலமர்வு ஒன்றில் அல்லது பயிற்சி நெறி ஒன்றில்
செயலமர்வு ஒன்றில் அல்லது பயிற்சி ஒன்றில் அல்லது கல்வி சுற்றுலா ஒன்றில். இப்ப இதுல அல்லது அல்லது என்று வருது, உங்களுக்கு ஒன்று ரெண்டு தெரியாட்டி ஒன்றையாவது எழுதிடுறோம். செயலமர்வு ஒன்று அல்லது கல்வி சுற்றுலா ஒன்று, எது ஞாபகம் இருக்கோ அதையாவது எழுதிடும். தெரிஞ்சா 3 விஷயத்தையும் எழுதலாம், அல்லது அதை எழுதணும். என்னென்ன ஞாபகம் இருக்கோ அதில் எழுதிடுறோம். கல்வி சுற்றுலா ஒன்றில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு விடுக்கப்படுகின்ற பொழுது, கலந்து கொள்வதற்கான அழைப்பு விடுக்கப்படுகின்ற பொழுது, அதாவது வெளிநாட்டு அரசாங்கத்தால இப்படியானதுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிற, அவங்க ஒரு 50 பேர் அனுப்புங்க அல்லது 100 பேர் அனுப்புங்க அல்லது இந்த வெச்சு வெச்சா அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. சீனாலாம் அப்படித்தான் கொடுத்திருந்தது. சீனா, மலேசியா, அடுத்தது ஆஸ்திரேலியா, இப்படியான நாடுகள், பங்களாதேஷ் இப்படியான நாடு கொடுக்குது. இப்படியானது இந்தியா விடுக்கப்படுகின்ற பொழுது இதில் கலந்து கொள்வதற்காக அரசாங்கத்தால் உத்தியோகத்தரின் பெயர் குறிப்பிடப்படும் சந்தர்ப்பத்தில், உத்தியோகத்தரின் பெயர் தெரிவு செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் என்று போடும். உத்தியோகத்தரின் பெயர் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில், அப்படியான சந்தர்ப்பத்திலையும் அவங்களுக்கு இந்த இதெல்லாம் சம்பளத்துடன் கூடிய கற்கை அல்லது பயிற்சி விடுமுறைகள். அப்ப இதுக்கு வந்து என்ன, இதுக்கு வந்து 10 புள்ளிகள். 10 புள்ளிகள் என்று கேட்கிறேன்னா 5 பாயிண்டையும் கொஞ்சம் சரியாக எழுதித்தா தான் எங்களுக்கு அந்த 10 புள்ளியும் கிடைக்க. ஞாபகம் வச்சிருந்தா சரி. எப்படி ஞாபகம் வைக்க முடியாது அந்த சம்பளத்துடன் கூடிய கற்க விடுமுறைய? அதாவது இது வந்து நாங்க பார்த்தோம் இப்ப விடைகள்ல, இல்லை டியூட்ல நீங்க பார்த்திருப்பீர்கள். அதாவது உத்தியோகத்தருக்கு வந்து உத்தியோகத்தருடைய ஆட்சேர்ப்பு திட்டத்துல இந்த உத்தியோகத்தர்களுக்கு இந்த வகையான கற்கை நெறிகள் அல்லது இதுகள் அவங்களுக்கு வழங்கப்படுறதுக்கான ஏற்பாடு இருக்கின்ற ஆட்கள். சரிதானே? அடுத்தது புலமை பரிசு அல்லது இலங்கை அரசாங்கத்துடைய பயிற்சி வேலை திட்டத்தின் அடிப்படையிலான புலமை பரிசு அல்லது அவங்களுடைய ஏற்பாடிலான செலவின் அடிப்படையில். அடுத்தது உத்தியோகத்தர்களுக்கு வந்து வேற வெளிநாட்டுல இந்த உத்தியோகத்தர் முயற்சி எடுத்திருப்பார், ஆனால் இந்த உத்தியோகத்தருக்கு இந்த பயிற்சி திட்டத்தில் உள்ள ஒரு பயிற்சி திட்டங்கள்ல இவர் உள்ளடக்கப்பட்ட ஒருவராக இருப்பார், ஆனால் இவர் முயற்சி செஞ்சிருப்பார். அப்படியான நேரம் வெளிநாட்டு அரசாங்கத்துடைய இந்த புலமை பரிசு கிடைக்கிற நேரம் அவர் போகலாம். அடுத்தது வெளிநாட்டு அரசாங்கம் அழைப்பு விடுக்கும் இத்தனை பேருக்கு ஒரு ஒரு சுற்றுலா, கல்வி சுற்றுலா அல்லது பயிற்சி அல்லது செயலமர்வு இரண்டாம் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான அவரோட கடமை ரீதியான அறிவு திறன் மனப்பாங்க வளர்க்கறதுக்கான பயிற்சிகள் அல்லது செயலமர்வு எக்ஸ்போசல் விசிட்டாகவும் இருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பங்களை ஞாபகம் வைக்கத்தில் என்றால் நீங்க அந்த பாயிண்ட்களை எழுதலாம். இப்ப ஒரு கேள்வியில் 5 பாயிண்ட் எழுத சொல்லிருக்கு, எங்களுக்கு 3 தான் தெரியும்னா 3 எழுதுங்க. 3க்கு 3 எழுதிப்பட்டு ஒரு அடுத்ததை யோசிச்சு பார்த்து எழுதிடணும். 1க்கும் எழுதாம விட்டுறா. எப்படி எங்களுக்கு பாயிண்ட்கள் வந்து ஒன்று. அடுத்தது 4வது கேள்வியில அதுல 2 நிரந்தரமான அரச அலுவலர் ஒருவருக்கு நாட்டினுள் உரிய கற்க நெறி ஒன்றை தொடர்வதற்கு சமமற்ற விடுமுறையை பெற்றுக் கொள்வதற்கான உரித்து உள்ளது. நாங்க பார்த்திருக்கோம், உள்நாட்டுல சம்பளமற்ற விடுமுறை, கற்கைக்கு சம்பளமற்ற விடுமுறை என்று பார்த்திருக்கோம். அதற்காக திணைக்கள தலைவரால் சான்றுபடுத்தப்பட வேண்டிய 3 விடயங்களை கூறுக. ஆனா அவர் 2வது இடையில ஆனாண்டே தந்திருக்காங்க. 3 பாயிண்ட் போடணும், 1க்கு 3 புள்ளி. அதேபோல இந்த விடுமுறைக்காக கையப்படப்பட வேண்டிய ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படும் கட்டாய சேவை காலம் எவ்வளவு என்பது குறித்தும் விளக்கு. நம்ம கட்டாய சேவை காலமும் படிச்சிருக்கோம். அப்ப இது உள்நாட்டுல
கற்கை விடுமுறை, அதுவும் சம்பளமற்ற கற்கை விடுமுறை. சரிதானே? அப்ப இதுல 2வது பிரிவில் ஆனாவுக்கு எழுதுங்க என்னென்றால், அதாவது தலைவர் இந்த கற்கை விடுமுறையை தொடர்வதற்கு அல்லது அந்த கற்கை விடுமுறையை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவருக்கு இருக்க வேண்டிய, சான்றுபடுத்த வேண்டிய, உறுதிப்படுத்தப்பட வேண்டிய விடயம். ஒரு உத்தியோகத்தருக்கு என்ன விடயங்கள் அவருக்கு உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த லீவை கொடுக்கலாம், அவருக்கான என்னென்ன விடயங்களை அவர் நிவர்த்தி செய்திருக்கணும் என்றுதான். சரி, ஒன்று, குறித்த உத்தியோகத்தர் உத்தேச பாடநெறியை தொடர்வதற்கு தகமை பெற்றிருத்தல். இப்ப இந்த கற்கரையிற தொடர்ற ஒருவர் உதாரணம் மாஸ்டர் டிகிரி ஆயிருந்தால் அவர் ஒரு ஏற்கனவே அதுக்கு பொருத்தமான ஒரு டிகிரி ஒன்று இருக்கணும். அவர் என்ன தகமை பெற்றிருக்கணும். அதாவது அவர் இந்த மாஸ்டர் டிகிரி ஒன்றை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு ஏற்பாடு இருக்கணும். சரிதானே? அப்ப எழுதுங்க, குறித்த உத்தியோகத்தர் உத்தேச பாடநெறியை தொடருவதற்கு தகமை பெற்றிருத்தல். தகமை பெற்றதுன்னா உங்களுக்கு விளங்கு. இந்த உத்தியோகத்தருக்கு இந்த மாஸ்டர் டிகிரி அல்லது ஒரு டிகிரி உண்டு அல்லது இந்த கற்கை நெறி உண்டு. சரிதானே? இவர் தொடர்றதுக்கான தகமை இவர்கிட்ட இருக்கு. தகமை இல்லாதாக்களுக்கு இல்லை தானே, உரியாக்களுக்கு தானே அந்த கோர்ஸை படிக்கிறது கொடுக்கலாம். அப்ப தகமை பெற்றிருத்தல். 2வது, குறித்த துறை இருத்தல். 2வது எழுதுங்க, குறித்த உத்தியோகத்தரின் துறையுடன் தொடர்பட்டதா இருத்தல். துறை அவர ஃபீல்டோட சம்பந்தப்பட்டதா இருக்கணும். அது சரிதானே? அவர ஃபீல்டோட உதாரணமாக ஒரு சயின்ஸோட சம்பந்தப்பட்ட ஒரு பதவினா அதோட சம்பந்தப்பட்ட ஆளா இருக்கணும். அதில் ஒரு துறையோட ஒரு பாடத்தை படிப்பிக்கிற அந்த பாடம் சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி நிறைய இருக்கும். சம்பளமற்ற கற்கை விடுமுறை தான் கொடுக்க போறோம். ஆனாலும் அவருக்கு என்ன, அவர் இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய மாட்டார், அவர் போய் படிக்க போறார். ஆகவே அது அவருக்கு அவர் துறையோட சம்பந்தப்பட்டதாக அது இருக்கும். மற்றது இன்னொன்று, தனது கடமையினை மேற்கொள்ளும் போது அது அவருக்கு பயனுள்ளதாக அமை. தனது கடமையினை மேற்கொள்ளும் போது அது அவருக்கு பயனுள்ளதாக அமைதல் வேண்டும். அப்ப இந்த மூன்றும் ஈகோட்டில், சரிதானே, இந்த மூன்றும் ஈகோட்டில் ஒரு திணைக்கள தலைவரால் சான்றுபடுத்தப்பட்ட விடயங்களா சொல்லப்படுறீங்க. சரிதானே? திருப்பி சொல்றேன்டா, குறித்த உத்தியோகத்தர் உத்தேச பாடநெறியை தொடர் தகமை பெற்றிருத்தல். 2வது குறித்த உத்தியோகத்தரின் துறையுடன் சம்பந்தப்பட்டதாக இருத்தல். குறித்த உத்தியோகத்தரின் துறையுடன் சம்பந்தப்பட்டதாக இருத்தல். 3வது, குறித்த பயிற்சி நெறி உத்தியோகத்தரின் கடமையை மேற்கொள்ளும் போது பயனுள்ளதாக அமைந்திருத்தல், பயனுள்ளதாக அமையுமாக இருத்தல். அமையணும் என்று நாங்கள் அமையும் என்று தீர்மானிச்சாதான் அது கொடுக்கலாம். சரிதானே? இது உள்நாட்டில் சம்பளமற்ற விடுமுறையை வழங்குறதுக்கு திணைக்கள தலைவர் சான்றுபடுத்தப்பட வேண்டிய விஷயம். இது மூன்றும் இவருக்கு இருக்கு. தான் அவருக்கு அந்த லீவை நாங்கள் சிபாரிசு செய்யலாம். திணைக்கள தலைவர் சிபாரிசு செய்வார் அல்லது வழங்குவார் லீவு. அடுத்த இந்த சேவைக்காக கையொப்பமிட வேண்டிய ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படும் கட்டாய சேவை காலம் எவ்வளவு? அதாவது உங்களுக்கு தெரியும், சம்பளத்துடனான லீவு, சம்பளமற்ற கற்கை விடுமுறை லீவு, சரி, தொழில் செய்வதற்கான சம்பளமற்ற லீவு, எல்லாத்துக்கும் கட்டாய சேவை காலம் இருக்கு. அப்ப இந்த கட்டாய சேவை காலம் நான் உங்களுக்கு டியூட்லைன் தந்திரிக்கன் பாருங்க. கட்டாய சேவை காலம் சம்பளத்துடன் கூடிய லீவுக்கு வேற, சம்பளமற்ற லீவுக்கு வேற, ஒவ்வொரு ஒன்றுக்கும் வித்தியாசமாக இருக்கு. சரி, அதுவும் வெளிநாட்டில் எடுக்கிற லீவுகளுக்கு
ஒரு மாதத்துக்கு உட்பட்ட காலத்துக்கு கட்டாய சேவை காலம் இல்லை. ஒரு மாதத்துக்கு மேற்பட்ட காலத்துக்கு முழு சம்பளத்துடன் எடுக்கிற லீவுக்கு 4 மடங்கும் சம்பளமற்ற லீவுக்கு 2 மடங்கும் பெறும். அதே போல உள்நாட்டில் எடுக்கிற சம்பளமற்ற லீவுக்கு சரிதானே, உள்நாட்டில் எடுக்கிற சம்பளமற்ற லீவுக்கு 6 அதாவது 1 வருஷத்துக்கு மேற்பட்ட காலம் தான் கட்டாய சேவை காலம் இருக்கு. 1 வருஷத்துக்கு மேற்பட்ட காலம். 1 வருஷத்துக்கு உட்பட்ட காலத்துக்கு கட்டாய சேவை காலம் இல்லை. 1 வருஷம்தான் அவருக்கு சம்பளமற்ற விடுமுறை காலம், இந்த கற்கை விடுமுறையை செய்யறதுக்கு வழங்குறோம் என்று சொன்னால் அந்த 1 வருட காலத்துக்கு அவர் திருப்பி இன்னும் 1 மடங்கு வேலை செய்யணுமோ என்றெல்லாம் இல்லை. சரிதானே. இப்ப உருவாகமாக 2 வருடம் அவருக்கு இருந்தால் 1 வருடத்துக்கு மேற்பட்ட காலம் 2 வருடம் கொடுத்த மாதிரி அவருக்கு கட்டாய சேவை காலம் இருக்கி. ஆனால் அந்த கட்டாய சேவை காலம் உள்நாட்டுல சம்பளமற்ற விடுமுறைக்கு அந்த லீவு காலத்துல சமபங்கு. அதாவது 2 வருஷம் சம்பளமற்ற விடுமுறை எடுத்தார் என்றால் அவர் 2 வருடம் கட்டாயமாக சேவையாற்றணும். அவர் அந்த பயிற்சியை முடிச்சிட்டு கற்கை நிறைய முடிச்சிட்டு அவர் 2 வருடம் கட்டாயமாக சேவையாற்றணும். கட்டாயமாக சேவை காட்டுறதுக்காகத்தான் இந்த ஒப்பந்த படிவத்திலையும் பிணை முறையிலையும் கையெழுத்து வைக்கும். அதுல என்னடி கண்டு சொன்னால் கட்டாய சேவை காலம் இவருக்கு எவ்வளவு, இந்த கட்டாய சேவை காலத்தை பூர்த்தி செய்யாட்டி இவருக்கு என்ன மாதிரி இவருடைய சலரியிலிருந்து அறவுறது அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கிறது. இப்ப சில நேரம் கட்டாய சேவை காலத்தை பூர்த்தி செய்யறதுக்கு முதல் இவர் சேவையிலிருந்து விலக போறார் அல்லது சேவையை விட்டுட்டு அவர் தானாக போயிட்டார், விட்டுட்டு போய் வேற எங்கே ஒரு வேலைக்கு போயிட்டார். அப்ப இவருக்கு செலவழிச்சதெல்லாம் அல்லது இவருக்கு நாங்க வழங்கின அந்த இதெல்லாம் எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. அப்போ இவர் எதிர்பார்த்தது இவர் அரசாங்கத்துக்கு சேவை செய்வார் தானே இவருக்கு நாங்கள் கொடுத்திருக்கோம். அவருக்கு என்ன செய்யணும் என்றால் அவருக்கு நாங்க ஒரு பிணையாளி அதனோரால வச்சிருப்போம். அவர்கிட்ட இருந்து அறவிடணும், இல்லாட்டி சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அந்த அக்ரிமெண்ட் பிணை நீதிமன்றத்தில் கூட வழக்கு தாக்கல் செஞ்சு அது நியமன அதிகாரி கூட தான் அதை செய்யணும். நம்ம நியமன அதிகாரிக்கு அனுப்புறோனே அவர் அதை வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றம் கூட அந்த நிதியை அறவிட்டு எடுக்கலாம். சரிதானே. அப்படி அறவிட்டு எடுக்கலாம். அதுல நீதிமன்றத்தில் குற்றவாளி ஆகப்பட்டார்டா அவர் நியமனம் ஒன்று எடுக்கல, அது பிறகு வேற நியமனம் ஒன்று அப்படியான நிலைமை அவருக்கு மாறும். அதுக்காகத்தான் இந்த ஒப்பந்தமும் பிணை முறையிலையும் கட்டாயமாக கையொப்பம் வச்சு எடுக்கணும். இது நிறைய ஒப்பந்தமும் பிணை முறைகளும் தாபன விதிக்கோவ இல்ல இணைப்புகளாக இருக்கு. எல்லாம் இணைப்புகளாக இருக்கு. பிறகு செயற்குழலையும் புதிய இந்த ஒப்பந்த படிவங்கள் பின்னணிப்புகளாக வந்திருக்கு. சரிதானே. அதையும் நாங்கள் கவனிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு இப்ப தேவையில்லை, இப்படி இருக்குன்னு சொன்னா சரி. அப்ப எழுதி கொள்ளுங்க. ஆவணாவுக்கு 1 வருடத்துக்கு மேற்பட்ட 1 வருடத்துக்கு உட்பட்ட சம்பளமற்ற விடுமுறை காலத்துக்கு 1 வருடத்துக்கு உட்பட்ட சம்பளமற்ற விடுமுறை காலத்துக்கு கட்டாய சேவை காலம் இல்லை. ஒரு வருடத்துக்கு உட்பட்ட சம்பளமற்ற விடுமுறை காலத்துக்கு கட்டாய சேவை காலம் இல்லை. இந்த கேள்வியை பொறுத்துதானா உள்நாட்டில் என்று பெருமை இல்லை. 1 வருடத்துக்கு மேற்பட்ட 2வது பாயிண்டில் எழுதலாம். அதுக்கு 1 வருடத்துக்கு மேற்பட்ட சம்பளமற்ற விடுமுறை காலத்துக்கு லீவு காலத்தை போல் சமபங்கான காலம் கட்டாய சேவை காலம் ஆகும். அது 2வது பாயிண்ட். ஆவணாவுக்கு 1வது பாயிண்ட்
ஒரு வருடத்துக்குட்பட்ட சம்பளமற்ற லீவு காலத்துக்கு கட்டாய சேவை காலம் இல்லை. ஈகோட்டில் இல்லதான், இது சர்க்குலர் மூலம் பிறகு திருத்தப்பட்டு இல்லை. இரண்டாவது, ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட சம்பளமற்ற விடுமுறை காலத்துக்கு வழங்கப்படும் லீவு காலத்தை போல் சமபங்கான கட்டாய சேவை காலமாகும். அதுல 3வது பாயிண்ட் எழுதுங்க. 6 புள்ளி தானே, நான் இன்னொரு பாயிண்ட் எழுதுவோம். கட்டாய சேவை காலத்தை பூர்த்தி செய்யாத போது, கட்டாய சேவை காலத்தை பூர்த்தி செய்யாத போது ஒப்பந்தத்துக்கேற்ப உத்தியோகத்திடமிருந்து நிதி அறவிடப்படும் அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நிதி அறவிடப்படும் அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்தது 3வது பாயிண்ட். இதுல 3வது கேள்வி. சரி, 3வது 2வது கேள்வியை உடைச்சி ஆனாவனாண்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது 3வது பிரிவு, உபபிரிவு. 4வது கேள்வியில 3வது உபபிரிவு. சம்பளமற்ற வெளிநாட்டு கற்கை விடுமுறை பெறப்படும் போது, இந்த சம்பளமற்ற உள்நாடு வெளிநாடு கற்கை விடுமுறைகள் கேள்விகளை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சரி, அநேகமா வரலாம். சம்பளமற்ற வெளிநாடு கற்கை விடுமுறை பெறப்படும் போது திணைக்கள தலைவரால் சான்றப்படுத்தப்பட வேண்டிய 3 விடயம். ஏற்கனவே சம்பளமற்ற உள்நாட்டு விடுமுறைக்கு இந்த 2வதுகளில் 6வதும் கேட்ட மாதிரி இதுலையும் கேட்டிருக்காங்க. சரிதானே? இதுலையும் 3 விடயங்கள் இருக்கு. அந்த 3 விடயத்தையும் கேட்டிருக்காங்க. அப்ப அதுல ஒன்று எழுதுங்க. எழுதுங்க என்றால், குறித்த பயிற்சி அல்லது கற்கையானது, 1வது பாயிண்ட் எழுதுங்க. குறித்த பயிற்சி அல்லது கற்கையானது திணைக்கள நடவடிக்கைகளை உரிய முறையில் ஆற்றுவதற்காக, குறித்த பயிற்சி அல்லது கற்கையானது திணைக்கள நடவடிக்கைகளை உரிய முறையில் ஆற்றுவதற்காக அல்லது குறித்த உத்தியோகத்தரின் பதவி உயர்வு சாத்தியப்பாட்டுக்கு தேவைப்படுவதாக. அதாவது இந்த குறித்த பயிற்சி அல்லது கற்கை திணைக்கள நடவடிக்கைகளை உரிய முறையில் ஆற்றுவதற்காக அல்லது குறித்த உத்தியோகத்தர பதவி உயர்வுக்கு சாத்தியப்பாட்டுக்கு தேவைப்படுவதாக, பதவி உயர்வு சாத்தியப்பாட்டுக்கு தேவைப்படுவதாக உறுதிப்படுத்தணும், சான்றுபடுத்தும். திணைக்கள தலைவர் இந்த லீவை கொடுக்குறண்டா. சரிதானே? வெளிநாட்டு கற்கை விடுமுறை, வெளிநாட்டு சம்பளமற்ற வெளிநாட்டு கற்கை விடுமுறைக்கு இந்த 1வது விடயத்துல திருப்திப்பட்டு சான்றுபடுத்தும். அதாவது குறித்த பயிற்சி கற்கை திணைக்கள நடவடிக்கைகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லது குறித்த உத்தியோக பதவி உயர்வுக்கு தேவைப்படுவதற்கு ஒரு சந்தர்ப்பம். 2வது அதுக்கு தொடர்பானதா இருக்கும். 2வது, இப்பணிக்காக
புலமை பரிசில் நடைமுறைகள் திணைக்களத்தில் காணப்படுவதில்லை இல்லை என திருப்திப்படும். அதாவது இந்த பணிக்காக இந்த இந்த கோர்ஸ் அல்லது கற்கை நெறிக்காக அல்லது இந்த பயிற்சிக்காகன்னு போடலாம். இந்த பயிற்சிக்காக புலமை பரிசில் திணைக்களத்தில் காணப்படுவதில்லை என, இப்படியான புலமை பரிசில் திணைக்களத்தில் இல்லை என்று, திணைக்களத்தில் அதுக்கான ஏற்பாடு இல்லை என்று திருப்திப்படும் என்றால் வெளிநாட்டுக்கு அவருக்கு இந்த பயிற்சிக்காக நாங்க சம்பளமற்ற விடுமுறையை கொடுக்கலாம். இலங்கையில இருந்தா சாத்தியப்படனா கொடுக்க தேவை. அடுத்தது, இதற்கான வசதிகள் உள்நாட்டில் இல்லை என. இதற்கான வசதிகள் என்ன, கோர்ஸை செய்யறதுக்கு அல்லது இந்த கற்கையை வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் இங்கல்ல, வெளிநாட்டெல்லாம் இருக்கு. அப்படியான சந்தர்ப்பம். இதற்கான மூணாவது, இதற்கான வசதி உள்நாட்டில் இல்லை என, இலங்கையில் இல்லை என எழுதலாம், அல்லது உள்நாட்டில் இல்லை என அல்லது எமது நாட்டில் இல்லை என சான்றுபடுத்தும். அப்ப முதலாவது இந்த பயிற்சி அல்லது இது திணைக்கள நடவடிக்கைகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லது இவர் பதவியேற்பு சாத்தியப்படக்கூடிய ஒரு தேவைப்பாடு. இரண்டாவது இந்த புலமை பரிசில் நடைமுறை இந்த திணைக்களத்தில் இல்லை, இதை செய்யறது. அடுத்தது, இதற்கான வசதி, இந்த பயிற்சி நெறிக்கான வசதிகள் உள்நாட்டில் இல்லையென. அப்ப இந்த 3 விஷயமும் ஈகோட்டுல சொல்லப்படுது. நாங்க டியூட்லையும் எழுதியிருக்க பாருங்க, சரிதானே? அப்ப இந்த விடயங்களை நாங்க எழுதினால் இதுக்கு 1க்கு 2 புள்ளி, இப்ப 3க்கும் 6 புள்ளி. முதலாவதுல 3க்கு 1க்கு 1 புள்ளி தந்தவங்க இதுல 6 புள்ளி தரான், தனியே கேட்டபடியா. அப்ப 4வது கேள்வி நாங்க பார்த்துட்டோம். நாம அடுத்த செவ்வாய்க்கிழமை இன்னும் ஒரு பேப்பர், இதுல மிச்ச கேள்வி 5வது கேள்வி 6வது கேள்வியும் நாம அதுல கவனிங்களும் விடைகளை டியூட்டுகளையும் பார்த்து நீங்க விடைகளை ஆயத்த பண்ணி எடுங்க. சரி, ஆயத்த பண்ணி எடுங்க. நாங்க அந்த விடைகளை ஒழுங்கமைச்சு எழுதி கொண்டு, அப்ப இப்படித்தான் நாம அந்த கேள்விகளுக்கு விடை எழுதி கொண்டு போகணும். நீங்க தெரிஞ்ச திருப்பி இதை நீங்க எழுதக்குள்ள இது இந்த வரப்போகுது. நான் ஒரு 4 வருஷத்து பேப்பர் பார்த்தோம்னு சொன்னால் அல்லது 3 வருஷத்து பேப்பர் பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குள்ள எங்களுக்கு திருப்பி வரப்போகுது. வேற விஷயங்களை கேட்கல. எப்படியோ 6 கேள்வி வாரம் ஒரு 4 கேள்வி அந்த தெரிஞ்ச கேள்வியா தான் இருக்கு. சரியா? இப்ப 4 கேள்விக்கு நாம கிட்டத்தட்ட 4 கேள்வி பார்த்தபடியா 100 மார்க்ஸ் வந்துரு. சரி, மற்ற 2 கேள்வியும் இருக்கு. நம்ம அடுத்த வகுப்புல அடுத்த பாசோரோட பார்ப்போம். ஏதாவது பார்த்ததுல உங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட அபிப்பிராயங்கள் சொல்லுங்க. ஆகும் மனதில் மிஸ் பண்ணாக்கள், எழுதுறதுக்கு மிஸ் பண்ணாக்கள் வீடியோ ரெக்கார்ட் நாளை காலையில நான் போடுவேன். காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் போட்டுருவேன் நான். அப்ப நீங்க அதை பார்த்து எழுதணும். எப்படியும் ஒரு 5-6 நாளைக்குள்ள அந்த ரெக்கார்டை பார்த்துருங்க. திருப்பி வச்சிருக்க வேணாம். ஏன்னா அது கிளவுட் ரெக்கார்டிங், அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணக்குள்ள அதுவும் இதா போயிடும். பிறகு உங்களுக்கு அதை பேக்கேஜ் ரெக்கார்டிங் என்றபடியா அந்த எங்களோட அக்கௌண்ட் ஒரு டேட்ல எக்ஸ்பயர்ட் ஆயிடும். சூம் பேக்கேஜ். சரி, பேக்கேஜ் இதாகுதுன்னா நீங்க பார்க்கலாம். போ ரைட். அப்ப நாம கேள்வி ஒன்றும் இல்லையண்டா முடிப்போம். அடுத்த வகுப்பு செவ்வா நடக்கும் 7 மணிக்கா. ரைட். அடுத்த முறை நாம 2018ஆம் ஆண்டு பேப்பரை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நாம 18ஆம் ஆண்டு கேள்வி பேப்பரை பார்ப்போம். சரி, குட் நைட்.